வணக்க மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக்டோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம உடாங் செக்டோட எல்டருக்கும் நம்ம சிங்மிங்குமான சண்டை திரும்பி ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது ரவுண்ட் 2. அப்படி ஸ்டார்ட் ஆனதுல நம்ம உடாங் செக்டோட எல்டர் ஃபைனலா தாய்ஜி இன்சைட் ஸ்வாட் ஆர்ட் அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவாரு. நம்ம சிங்மிங் என்னமோ பிளம் பிளாசம் அது ஸ்வாட் இருக்குல்ல, 7 பிளம் பிளாசம் ஸ்வாட், அதோட லெவல் 2 கொண்டு போய் அதுல பிளம் பிளாசம் ஸ்கேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவா. இது ரெண்டு பவர்ஃபுல்லான அட்டாக்கும் ஒன்னா மோதுனதுல கடைசியில ரெண்டுமே டிராவா முடிஞ்சு ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி போய் விழுந்துருவாங்க. அப்ப இந்த ஆரிஜின் எனர்ஜி பில் இருக்கிற பாக்ஸ அந்த ஹியோவான் எல்டர் வந்து எடுத்துருவான். அப்படி எடுத்ததுனால அதுல இருந்து ஒரு கிராக் விழுக ஆரம்பிச்சு மொத்த இடமுமே அப்படியே உடைய ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கும் போது நம்ம சிங்மிங் தான் கீழே போவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கீழே இன்னொரு என்ட்ரன்ஸ கண்டுபிடிப்பாங்க. இப்ப அதை உடைச்சு எல்லாரும் உள்ள இருக்காங்க. இப்ப இதோட தான் போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்ப எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. ஆனாலும் மேல இருந்து விழுந்துகிட்டு இருக்கு, உடஞ்சு விழுகுது இல்ல, அது எல்லாம் இன்னும் உடஞ்சு விழுந்துகிட்டு தான் இருக்கு. சோ இந்த கற்களோட எடைய இவங்க இருக்கிற இந்த இடம் தாங்குமா இல்லையான்றது இவங்க யாருக்கும் தெரியாது. ஏன் இதை உருவாக்குன மெடிசன் இம்மோர்டலுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம சிங்மிங் சொல்லுவா. ஏன்னா கட்டும் போது இப்படி ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருக்க மாட்டாரு. இருந்தாலும் ஒரு பாதுகாப்பா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை மேபி உருவாக்கி இருப்பாரு. அதுலதான் இப்ப இருக்காங்க. இப்ப மேல இருந்து அந்த கல்லு எல்லாமே விழுக ஆரம்பிச்சோனே கொஞ்சம் கொஞ்சமா இவங்க இருக்கிற இடம் அப்படியே வந்து ஹைட் குறையிற மாதிரி தெரியும். இப்ப நம்ம சிங்மிங் யோசிப்பான், அது வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னொரு பெரிய கல்லு இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கும். இவன உடனே எல்லாம் அந்த வால்ஸ்ல இருந்து தள்ளி போங்க, யாரும் பக்கத்துல நிக்காதீங்க, எல்லாம் இம்பாக்டுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த பெரிய கல்லு வந்து விழுந்த உடனே எல்லாருக்கும் அவங்க காது மூக்குல இருந்துலாம் ரத்தம் வரும். ஏன்னா சத்தம் அதிகமா இருக்கும். அதே நேரத்துல ரொம்ப பக்கத்துல விழுகிறதுனால இவனுங்களுக்கு அந்த இம்பாக்டும் இருக்கும். அப்படி காதுல இருந்து எல்லாம் அடைச்சுக்கிட்டு எல்லாம் இப்படி ஆகும்போது நம்ம பேக்சோன் சொல்லுவா, இது மொத்த இடமும் விழுந்துரும் சிங்மிங், என்ன பண்றது அப்படின்னு கேட்பா. உடனே யோ மெடிசன் இம்மோர்டல், ஏயா இப்படி பண்ணிருக்க, எல்லாத்தையும் ஒழுங்கா தானே உருவாக்குன, டிராப்பை மட்டும் ஒழுங்கா செட் பண்ண தெரியுது, பாதுகாக்கிற இடத்த மட்டும் ஒழுங்கா கட்ட மாட்டியா, என்னையா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த இடத்தை தாங்கி பிடிக்க ஆரம்பிச்சிருவான். உடனே சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் நீங்க சாக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களோட இன்டர்னல் எனர்ஜி இல்லைன்னா ட்ரூ கீயாவது யூஸ் பண்ணி இந்த இடத்தை தாங்கி பிடிச்சுக்கோங்க, அப்படி இல்ல மொத்தமா விழுந்துரும் சொல்லுவான். உடனே ஒவ்வொருத்தனா அது எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம சிங்மிங் சொல்லுவான், இங்கெல்லாம் நான் சாகவே மாட்டேன்டா, எனக்கு சாவே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் பிடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப ஒரு வழியா பிடிக்க 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 இத்தோட இந்த இடத்த அப்படியே மூடிட்டு நமக்கு திரும்பியும் காட்டுறது வெள்ளை காட்டுவாங்க. அதாவது இந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்கு வெள்ளை அந்த காடு இருந்துச்சுல. சோ இந்த காட்டுல ஒரு புதுசா ஒரு 3 கேரக்டர் நடந்து வந்துகிட்டு இருக்கும். யாரான்னு பார்த்தா நம்ம அப்பாவியும் புள்ளவியும் அவங்க கூட இன்னொரு டிசிபிள் இருந்தால இவங்க 3 பேர் தான். சோ இவங்க 3 பேரும் எதுக்காகவும் இந்த மவுண்ட் வார் டிசிபிள்ஸ் எல்லாம் எங்கேயோ கிளம்பி போனாங்க. இவங்கெல்லாம் எதுக்காக தான் அப்படி கிளம்பி போனாங்க, இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக இங்க வந்திருப்பாங்க. அப்படி இவங்க வந்த இடத்துல தூரத்துல யாரோ நிறைய பேர் நிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து பாப்பானுங்க. பார்த்தா இங்க பக்கத்துல வந்திருக்கிறவனுங்க எல்லாம் சே இந்த என்ட்ரன்ஸ் மூடிருச்சுரா, அவன் இப்படி பண்ணுவான் நான் யோசிச்சு கூட பாக்கல அப்படின்னு யாரையோ திட்டிக்கிட்டே இருப்பானுங்க. வேற யாரும் இல்ல, நம்ம சிங்மிங்க தான். ஆனா இவனுங்களுக்கு தெரியாதுல்ல. சோ இப்ப இந்த அப்பாவி வந்து கேட்பாரு, என்னாச்சு யாரும் உள்ள போயிட்டாங்களா அப்படின்னு கேட்கும் போது உடனே நீ யாருன்னு கேட்பானுங்க. என்னையே தெரியல, நான் தான் இந்த நான்யாங்க சேர்ந்த ஹோவா ஷாடோ செக்ட்ல அப்பா அப்படின்னு சொல்லும் போதே அதிர ஆரம்பிச்சிடும். சோ மொத்த இடமே அதிரும். இப்ப இந்த அதிர இடம்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்வாட் கிரேவியார்டோட என்ட்ரன்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஹோல் அங்கேயே தானே இருக்கும். இப்ப அதுக்குள்ள மிச்சம் இருக்கிற இடமும் அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சிடும். எல்லா கற்களும் உள்ள போக ஆரம்பிச்சிடும். சோ சுத்தி இருக்கிற மண்ணும் சேர்ந்து உள்ள போக ஆரம்பிச்சிடும். அங்க நின்னவனுங்களாம் ஓரளவு தப்பிச்சிருவானுங்க. சோ இப்ப இந்த இடமே ஒரு மாதிரி ஒரு சுழல் மாதிரி, ஒரு சுழல் உருவானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்ப எல்லாரும் மேல இருந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க, நம்ம என்னமோ நல்லது பண்ணிட்டோம் போல, உடாங் செக்டும் அந்த மவுண்ட் வா செக்டும் மட்டும் மாட்டிக்கிட்டானுங்க, நம்மளாம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. உடனே இந்த அப்பாவி மவுண்ட் வா செக்ட் அப்படின்ற பேரை கேட்ட உடனே ஐயோ இவங்களாம் உள்ள போயிட்டானுங்களா, அவங்க அப்படி சாகக்கூடிய ஆளுங்களே கிடையாது, இவங்க எல்லாரும் நல்லவங்களா இருந்தாங்க, இப்படி சின்ன வயசுலயே சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த இடத்துல போய் தோண்ட ஆரம்பிச்சிருவாரு. இது எல்லாமே என்னோட தப்புதான், இந்த மவுண்ட் வா செக்ட் இது உங்களோட ஃபியூச்சரே இவங்க தான், இந்த ஃபியூச்சரே இல்லாம போச்சுன்னா எப்படி இருக்கும், மவுண்ட் வா டிவைன் டிராகன் நீ தானே சொன்ன இந்த ஹுவா ஷாடோ செக்டையும் மவுண்ட் வா செக்டையும் பெரிய லெவலுக்கு கொண்டு போறேன்னு, இப்ப நீயே இப்படி போயிட்டீங்கன்னா நாங்க யார்கிட்ட போய் இந்த ஃபியூச்சரை பத்தி கேக்குறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. டக்குன்னு பார்த்தா நம்ம புள்ளவியும் வந்துருவான். சோ இந்த புள்ளவியும் நேரா பக்கத்துல வந்து அந்த நிலத்தை தோண்ட ஆரம்பிச்சிருவான் அவங்க கைகளாலேயே. இவங்க இன்னும் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு.
இவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தோண்டிக்கிட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவி சொல்லிடுவாரு, இதோட நிறுத்திக்கலாம், அவங்களும் மனுஷங்க தான், அவங்க இந்த மாதிரி போயிட்டாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், விட்டுருவோம் அப்படின்றவானுங்க. இவனுங்க 2 பேரும் அழுதுகிட்டு இருப்பானுங்க. பார்த்தா இது எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பானுங்கல்ல, அதாவது மிச்சம் இருக்கிற ஆளுங்க. இவனுங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, ஓஹோ இவனுங்க எல்லாம் போயிட்டானுங்களா, இவனுங்க பேராசைக்கு கிடைச்ச பரிசு தான் அது. இவனுங்க அந்த டிவைன் வெப்பன்ஸ் வேணும்னு இந்த என்ட்ரன்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு போனானுங்கல்ல, இவனுங்களா சாகணும் தான், இவனுங்களா செத்து தான் போகணும் அப்படின்னு ரொம்ப மோசமா பேசுவானுங்க. இதை கேட்டுட்டு புள்ளவிக்கு முதல்ல கோவம் வரும். உடனே நம்ம இவங்க அப்பாவி வேணா விட்டுரு, இப்படிதான் ஜியாங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. உண்மையிலே ஜியாங்கு கருணையே இல்லாத உலகம் தான். யாராவது ஒருத்தர் கஷ்டப்படும் போது அதுல இருந்து சந்தோஷப்படணும்னு நினைப்பாங்க, இன்னொருத்தவங்களோட சங்கடத்துல இருந்து சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த ஜியாங்கு எப்பயுமே இப்படிதான் இருந்திருக்கு, இனிமேலும் இப்படிதான் இருக்க போகுது. யாரையும் அமைதியா இருக்கவே விட மாட்டாங்க. ஆனா இதை கேட்டு நம்ம புள்ளவிக்கு ரொம்ப கோவம் வரும். உடனே அவன் என்ன சொல்லுவானா, இந்த மாதிரிலாம் நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவான். அதை கேட்டுட்டு மேல ஒருத்தன் நின்னுகிட்டு இருந்தான்ல, அவன் உடனே நீ ரொம்ப ஓவரா பேசுற, உன் வாய் அடக்கிக்கோ, இல்லனா உனக்கும் இங்கே சமாதி கட்டிடுவேன்பா. இதை கேட்டுட்டு நம்ம அப்பாவி ரொம்ப கோவப்படுவாரு. நான் இந்த மாதிரி ஹுவா ஷேடோ செக்டோட லீடர், என்னோட பேரு அப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி இனிமேலாம் பேசுறத நான் இனிமேலும் பொறுத்துக்க மாட்டேன், உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னா இங்க இருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்றவாரு. ஓ யாரு இங்க இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றத சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். உடனே நீங்க தேவையே இல்லாம பேசிக்கிட்டே இருக்கீங்க, இங்க இறந்து போனவங்கள நீங்க எப்படி இந்த மாதிரி அவமானப்படுத்தலாம், இறந்தவங்களுக்கு மரியாதை கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாவையும் கோவப்பட ஆரம்பிச்சிருவாரு. உடனே மேல இருக்கவனும் நீ உனக்கு சாகிறதுக்கு விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் ஏன் கூட பிரச்சனைக்கு வர, இப்ப உன் தலையை வெட்டுறதுக்கு கூட நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சண்டைக்கு வந்துருவான். இவங்க அப்பாவும் சண்டைக்கு ரெடி ஆயிருவாரு, மவுண்ட் செக்டுக்காக சண்டை போடுறேன்னு சொல்லுவாரு. உடனே அப்ப புள்ளவி பாத்துட்டு நைனா யோ நைனா திரும்பி பாரியா, தடுக்காதடா மவனே, இன்னைக்கு அவனை ஒரு கை இல்லாம பாத்துடுறேன், சரி ஒரு கையோட ஸ்வாட வச்சு பாத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடி ஆயிருவாரு. உடனே யோ நைனா அது இல்லையா, கொஞ்சம் பின்னாடி பாரியா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்ப சொல்லுவான். பார்த்தா ஒரு கை மட்டும் அப்படியே நிலத்துல இருந்து வெளில வரும். எவன்டாவன் பாதி நிலத்துல இருந்து ஹேண்ட் ஷேக் கொடுக்கறது, யாரா இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பானுங்க. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு உங்க அப்பாவி கேட்கும் போது ஆமா ஆமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை பிடிச்சுக்கிட்டு வெளில வருவான். வேற யாரும் கிடையாது, நம்ம சிங்மிங் தான். சோ நம்ம சிங்மிங் தான் இந்த நிலத்துல இருந்து வெளில முதல்ல வருவான். வெளில வந்த உடனே முதல்ல கத்துறது, யோ மெடிசன் இமோர்டல், நீ என் காலத்துல வாழலையா, இல்லனா உன்னை காலில் போட்டே மிதிச்சு வெளுன்னு வெளுத்திருப்பேன், தேவையா இல்லாம இப்படி ஒண்ணு பண்ணி வச்சுட்டு போயிருக்கல நீ, யோ அண்ணாத்த அங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா அவனை தூக்கி போட்டு மிதி, சும்மா தேவையா இல்லாம இப்படி ஒண்ணு இழுத்து விட்டு போயிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை வேற கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம அப்பாவையும் ஓடி வந்துட்டு நீ உயிரோட இருக்கியாப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம சிங்மிங்க கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருப்பாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் ஒரு வழியா ஒருத்தரா வெளில வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்பாடியோ ஒரு வழியா வெளில வந்துட்டோண்டா அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் போது டக்குன்னு இப்ப மேல நின்னுகிட்டு இருந்தானுங்கல்ல, அதாவது உள்ளேயே போகாதவனுங்களா இருப்பானுங்கல்ல, இவனுங்க எல்லாரும் அவனுங்களோட வெப்பன்ஸை தூக்கிடுவானுங்க. அப்ப நம்ம சிங்மிங் உடனே இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னடா வேணும், இப்ப நான் ஏற்கனவே செம காண்ட்ல இருக்கேன், தேவையில்லாம கடுப்பேத்துனீங்க அவ்வளவுதான், வாங்கிட்டு தாண்டா நீங்க எல்லாம் போவீங்க அப்படின்னு எல்லாரையும் பார்த்து திட்டிக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த மேல நிக்கிறவனுங்க எல்லாம் சண்டை போட ரெடியானதுக்கான காரணம் என்ன தெரியுமா, இப்ப இத்தனை பேர் உள்ள போயிருக்காங்க, இந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்குள்ள போனவங்க எல்லாருமே வந்ததுக்கான காரணம் இந்த டிவைன் வெப்பன்ஸ் இருக்குன்றதுதான். அதாவது உடாங் செக்டுக்கு மவுண்ட் செக்டை தவிர மத்த யாருக்குமே இந்த ஆரிஜின் எனர்ஜி பில் அங்க இருக்குன்றது தெரியாது. சோ டிவைன் வெப்பன்ஸ் இருக்குன்னு மட்டும் தான் எல்லாருமே உள்ள வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இவ்ளோ பேர் வெளில வந்திருக்கானுங்க, கண்டிப்பா எவனாவது ஒருத்தனாவது அந்த டிவைன் வெப்பன்ஸை எடுத்துட்டு வந்திருப்பான்ல, அந்த காரணத்துக்காக தான் இவனுங்க எல்லாரும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டானுங்க. இத கொடுத்துட்டு நீங்க எல்லாம் உயிரோட போங்க, அப்படி இல்லைன்னா உங்க எல்லாரையும் கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த பெக்கரோட லீடர் இவனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாரு, நீ டான் ஷாஹோங் தானே, இவன் அங்கிருந்து இங்க வந்திருக்கானா, இவன் ரொம்ப தூரத்துல எல்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெக்கரோட லீடர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. சோ இங்க மேல நிக்கிறவன் அவனோட பேரை சொல்ல வேணாம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். பார்த்தா யாரோ ஒருத்தருக்கு பேரு தெரிஞ்சிருச்சு. சரி என் பேர் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாம் டிவைன் வெப்பன்ஸ் வச்சிருப்பீங்கல்ல, நீங்க டிவைன் வெப்பன்ஸை என் கையில கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா உங்க எல்லாரையும் சண்டை போட்டு இங்கேயே நான் சமாதி பண்ணிடுவேன்பா. உடனே நம்ம உடாங் செக்டரோட எல்டர் கேட்பாரு, உனக்கு பார்த்தா தெரியலையா என்ன, எங்க கையில எதுவும் இல்ல அப்படின்றவாரு. யாரை ஏமாத்த பாக்குறீங்க, நீங்க இவ்ளோ பேர் போயிட்டு ஒரு டிவைன் வெப்பன் கூட எடுத்துட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டான் கேட்கும் போது, இல்ல அங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அங்க இருந்தது எல்லாமே வெறுமனேன்னு இரும்பு மட்டும்தான், அத காயலாங்கடைக்கு தான் போகணும், அந்த மாதிரி டிவைன் வெப்பன்ஸ்னு எதுவுமே அங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. ஆனா நீங்க சொல்றத என்னால நம்ப முடியாது, சோ அதனால
உங்க எல்லாரையும் சர்ச் பண்ணிட்டு தான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு ஒத்துக்கலைன்னா அப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு இந்த எல்டர் கேட்கும்போது, அது எப்படி நீங்க ஒத்துக்காம இருக்க முடியும்? நீங்க ஒத்துக்கலைன்னா உங்க யாரையும் நான் இங்க இருந்து உயிரோடவே விட மாட்டேன். நீங்க எல்லாரும் உள்ள போயிட்டு வந்ததுல ரொம்ப ரொம்ப எக்ஸாஸ்டடா இருப்பீங்க. உங்க எல்லாராலையும் எங்க எல்லாரு கூட சண்டை போட முடியும்னு நினைக்கிறீங்களா? தேவையே இல்லாம பிரச்சனை பண்ணாம இந்த சர்ச்சுக்கு மட்டும் ஒத்துக்கோங்க. அப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களை உயிரோட விடுறதுக்கு நான் யோசிக்கிறேன் அப்படின்பா. டக்குன்னு அவன் முன்னாடி ஒரு உருவம் வந்து நிக்கும். அந்த உருவத்தை அவன் பார்த்த உடனே டக்குன்னு அவனோட அந்த ஸ்பியர் எடுத்து ஸ்விங் பண்ணுவான். பார்த்தா அந்த உருவம் அந்த ஸ்பியரை மட்டும் உடைக்காது. அவனுக்கு எது முக்கியமோ அதையும் உடைச்சு அவனை அங்கிருந்து புடிச்சு நேரா அந்த ஸ்வாட் கிரேவியார்டு எங்க அந்த ஓட்டம் இருந்துச்சோ அதுக்குள்ளே தூக்கி எரிஞ்சிருவான். உனக்கு டிவைன் வெப்பன்ஸ் தானே வேணும், நீயா போய் தேடி எடுத்துக்கோடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கரெக்டா தூக்கி எரிஞ்சிருவான் எய்ம் வச்சு. அவனும் உள்ள போயிருவான். வேற யாருக்காவது டிவைன் வெப்பன்ஸ் வேணும்னா என் பக்கத்துல வாங்க, நானே டைரக்டா அவங்கள பார்சல் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறேன்ருவான். இப்ப கீழே இருக்கிறவனுங்களும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவானுங்க. இப்ப நம்ம உடாங் செக்டரோட எல்டர் சொல்லுவாரு, நான் உடாங் செக்டர் பேரை வச்சு சொல்றேன், நாங்க எதுவுமே ஸ்வாட் கிரேவியார்ட்ல இருந்து எடுத்துட்டு வரல. அதுவும் இல்லாம நீங்க யோசிக்கிற டிவைன் வெப்பன்ஸ்னு எதுவுமே அங்க இல்ல. அங்க இருந்தது எல்லாமே வெறுமனேன்னு துருப்பிடிச்ச ஐட்டம்ஸ் மட்டும் தான். ஒருவேளை நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்டர் சொல்லிடுவாரு. நாங்க உங்களை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கிறவனுங்க கேட்கும் போது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியலையா? இங்க பாருங்க, நாங்க எந்த ஸ்டேட்ல இருக்கோம்னு பாத்தீங்க தானே? கண்டிப்பா எங்களால எதையாவது ஒண்ண மறைச்சு எடுத்துட்டு வர முடியும் நினைக்கிறீங்களா? இல்லதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே அவனுங்களும் சண்டை போடுறத கை விட்டுருவானுங்க. இப்ப நம்ம சிங்விங் மட்டும் கத்திக்கிட்டே இருப்பான், எவனுக்காவது டிவைன் வெப்பன்ஸ் வேணுமா? சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, நான் ரொம்ப ரொம்ப பிஸியான ஆளு, சீக்கிரம் எல்லாரும் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்ப மத்த எல்லாருமே இதுக்கு மேல இங்க இருக்கிறது பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவானுங்க. கிளம்பி போனோடனே நம்ம சிங்விங்கும் கீழே இறங்கி வந்து நம்ம மவுண்ட் வாலர் டிசிபிள்ஸ் கூட பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த எல்டர் இருப்பார்ல, அவரு நம்ம சிங்விங்க பாக்குறதுக்காக வருவாரு. வந்துட்டு, இன்னைக்கு நாங்க எல்லாரும் உயிரோட இருக்கோம்னா அதுக்கான காரணம் நீ மட்டும்தான், அதுக்கு நாங்க எல்லாருமே உனக்கு நன்றி சொல்லிக்கிறோம், நீ மட்டும் இல்லைன்னா நாங்க எல்லாரும் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்டர் சொல்லுவாரு. நம்ம சிங்விங்கும் விட்டுருங்க, நான் ஒன்னும் பெருசாலாம் பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். உடனே இந்த எல்டரும், நாங்க உடாங் செக்டுக்கு கிளம்புறோம், இது எல்லாமே எங்களோட பேராசினாலதான் நடந்துச்சு, இது எல்லாத்தையும் நாங்க பண்ணியும் கூட இவ்வளவு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டும் கூட இதுல இருந்து எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, மேபி நாங்க பண்ண எங்களோட பேராசைக்காக தான் இது எல்லாமே எங்களுக்கு பலனா கிடைச்சிருக்கு அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த எல்டர் கிளம்புவாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம சிங்மிங்க பார்த்து கேட்பாரு, நான் சொன்னதை பத்தி நீ என்ன யோசிக்கிற அப்படின்னு. உடனே நம்ம சிங்மிங்கு, கண்டிப்பா அது நடக்காது, அது மட்டும் இல்லாம நான் மவுண்ட் வாலோட சேர்ந்த டிசிபிள், நான் எப்பயுமே அப்படியே இருக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். அவரும், நான் நினைச்சதை விட நீ ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷனா இருக்க, சரி இந்த உடாங் செக்ட் மவுண்ட் வா செக்ட என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கிறோம், நம்ம ரெண்டு பேரும் எனிமீஸா மாறாம இருக்கிறது நல்லதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சொல்லிட்டு அங்க இருந்து குட் பை சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவாரு. அவர் போனதுக்கு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஆளுங்களும் அங்க இருந்து கிளஞ்சு போக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பெக்கர் செக்ட சேர்ந்தவனுங்கெல்லாம், நாங்க லூயாங் போறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம், நாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போய்க்கிறோமே, இந்த ஹுவா ஷாடோ செக்ட்ல மட்டும் எங்களுக்கு அனுமதி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் வா டிவைன் டிராகனை பார்த்து கேட்பான். அதாவது சிங்மிங்க பார்த்து கேட்பான். ஆனா நம்ம சிங்மிங் ஒத்துக்க மாட்டேன்ருவான். பார்த்தா நம்ம அப்பாவி ஒத்துக்குருவாரு. நம்ம அப்பாவி உடனே, பெக்கர் செக்ட் சேர்ந்தவங்கள நம்ம இப்பெல்லாம் அனுப்பி வைக்கலாமா, நான் உங்களுக்காக சாப்பாடும் லிக்கரும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவையும் சொல்லுவாரு. சொன்ன உடனே பரவாயில்லையே செக்லியர் அவனுங்க சேர்ந்து ஜாலியா ஆடிக்கிட்டே இருப்பானுங்க. இப்ப நம்ம பேக்சூன் கேட்பான், கடைசியில நமக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்னு. சொன்ன உடனே நம்ம சிங்விங் சொல்லுவான், 200 வருஷத்துல அந்த கிழமை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிருப்பான் போல, யூஸ் பண்ணிட்டு ஒண்ணுமே மிச்சம் வைக்காம போயிட்டான், சரி வாங்க நம்ம போயிட்டு சரக்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போயிருவான். இப்ப நம்ம சிங்மிங்க்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வரும். அவங்க அண்ணன் கூட இருந்த ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிச்சோடனே நம்ம சிங்மிங் மண்டையில அவங்க அண்ணனே கொட்டுவான். என்னடான்னு பார்த்தா இந்த சிங்மிங்கு போய் அவன் ஜூனியர் பிரதர்ஸ் எல்லாரையும் போட்டு அடின்னு அடிச்சிருப்பானா. இந்த மாதிரிலாம் பண்ணாதான் நான் உன்ட்ட எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். உன்னோட ஜூனியர் பிரதர்ஸ் மட்டும் கிடையாது, புதுசா வரவங்க கூட உன்னை பார்த்து ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க, அதனாலேயே உன்னை விட்டு விலகி போயிட்டு இருக்காங்க, உனக்கு இது புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. நான் யாராவது வெளியில நீங்க அடி வாங்குனீங்கன்னா என்னையதான் வந்து கூப்பிடுறீங்க, அப்பெல்லாம் நான் தான் உங்களுக்காக சண்டைக்கு வரேன், இப்ப உள்ள சண்டை போட்டா மட்டும் என்னையே வந்து திட்டுறீங்க, உங்களுக்கெல்லாம் நன்றியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் பேசிக்கிட்டு இருப்பான். உடனே அவங்க அண்ணனும், என்ன ஃபாலோ பண்ணு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போவாரு. நம்ம செக்டர் லீடர் நம்ம சிங்மிங்க எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாரோ அதே மாதிரியான ஒரு இடத்துக்கு இப்ப அவங்க அண்ணனும் நம்ம சிங்மிங்க கூட்டிட்டு போயிருப்பாரு. அதாவது இதெல்லாம் முன்னாடி நடந்தது, இப்ப அதே மாதிரி இருக்கும்னு நான் சொல்றேன். சோ இப்ப அவங்க அண்ணன் கூட்டிட்டு போயிட்டு நம்ம சிங்மிங்க பார்த்து கேட்பாரு, இந்த செக்ட பத்தி நீ என்ன நினைக்கிற, சரி இல்ல வித்தியாசமாவே கேக்குறேன், இந்த செக்ட்
உனக்கு என்ன அர்த்தத்துல புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே நம்ம சிங்மிங் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, அதாவது இருக்கிறதுலயே நார்மல் மனுஷங்க கூட வாழ முடியாத வித்தியாசமான பிறவிகள் எல்லாம் தனியா வாழணும்னு முடிவு பண்ணுதுங்க. அப்படி தனியா வாழணும்னு முடிவு பண்ற அந்த பிறவிகள் அப்படியே வந்து மலை மேல வாழலாமே நினைச்சு மலைக்கே வரானுங்க. இந்த மாதிரி ஒரு பிறவி இருந்தா பரவாயில்ல, ஆனா அதிசய பிறவிகள் நிறைய பேர் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பில்டிங்க கட்டி இதுக்கு பெரிய செக்ட்னு பேர் வேற வச்சுக்கிறானுங்க. அதுதான் செக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவங்க அண்ணன் உடனே இதை பார்த்துட்டு, இருக்கலாம், சரி நீ சொன்னது கரெக்டா இருக்கலாம் அப்படின்றவாரு. சுங் மியூங், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, மனுஷங்களால என்னைக்கும் வாழ்ந்துட்டே இருக்க முடியாது. நீ இந்த மவுண்ட் வா ஹிஸ்டரியிலேயே ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு ஆளா இருக்கலாம். ஏன் இதுக்கப்புறம் உன்ன மாதிரி ஒரு ஆளு பிறக்காம கூட போகலாம். ஆனா அது அவ்வளவுதான். உன்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சு எவ்வளவு தூரம் உன்னால போக முடியும்? உன்னால கடக்க முடியாத தூரங்களும் சாதிக்க முடியாத விஷயங்களும் இந்த உலகத்துல இருந்துட்டே தான் இருக்கும். கடைசியில நீ மட்டும் தனியா உன்னால எல்லாத்தையுமே பண்ணிட முடியாது. ஒருவேளை மவுண்ட் வாவோட ஃபவுண்டர் இது எதையுமே பண்ணாம அவர் தனியாவே வாழணும்னு முடிவு பண்ணியிருந்தாருன்னா இப்ப மவுண்ட் வா செக்ட்னு ஒன்னு உருவாகி இருக்குமா, இல்ல நம்ம தான் இப்படி நின்று பேசிட்டு இருந்திருக்கோமா? நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனாலும் அப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணணுமா அப்படின்னு நம்ம சிங்மிங் கேட்பான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் பிறக்கிறோம், சாப்பிடுறோம், சாவுறோம், இது போதும் தானே, இதுல என்னத்தை நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உனக்கு இப்ப வேணா இது புரியாம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் நீயும் புரிஞ்சுக்கிருவ. உன்னோட ஜூனியர்ஸும் உன்னோட டிசெண்டன்ஸும் இது எல்லாத்தையும் உனக்கு அப்புறம் அவங்க தான் எடுத்துட்டு போக போறாங்க. அப்ப உன்னோட வில்லையும் சரி என்னோட எண்ணங்களையும் சரி அந்த அவங்க தான் இது எல்லாத்தையும் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போறாங்க. இந்த செக்டர்ன்றது நம்ம ஒன்னா சேர்ந்து வாழ்றது மட்டும் கிடையாது, நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து அது மூலமா அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன கொண்டு போறோம் அப்படின்றதுதான் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இது கஷ்டமா இருக்குமே அப்படின்னு நம்ம சிங்மிங் கேட்கும் போது, இப்போ உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா கஷ்டமா இருக்குன்றதுக்காக நீ அதை பண்ணாம இருந்துடக்கூடாது. ஏன்னா அது உனக்கே தப்பா கூட நினைக்கலாம். நீ உன்னோட ஜூனியர்ஸை இன்னும் பாத்துக்கணும். ஏன் அப்படின்னா மேபி உனக்கு அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப இடியட்ஸா தெரிவாங்க. உன்னோட டேலண்ட்டுக்கு ஏன் நான் கூட உனக்கு இடியட்டா தான் தெரிவேன், ஆனா ஒரு நாள் அந்த இடியட்ஸே உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுங்களா மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்லுவாரு. இப்படி நம்ம சிங்மிங் நடுவில் ஒரு பாச போட்டு, நான் முதல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன், நான் எனக்கு என்னமோ அவனுங்க எல்லாம் இடியட்ஸா தான் தோன்றானுங்க, ஆனா எங்க அண்ணனை நான் என்னைக்கும் இடியட்டா பார்த்ததே கிடையாதுன்பா. அவர் உடனே பெருமையா யோசிச்சுட்டு, சரி சிங்மிங், இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பயமுறுத்துற விஷயம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. மேபி ஒரு சாட்டா, இல்ல ரெக்ரெட்ஸ். இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த குற்ற உணர்ச்சி தான். நம்ம ஒரு விஷயத்த செய்யாம போயிட்டோம்னா அந்த குற்ற உணர்ச்சியே நம்மள கொல்ல ஆரம்பிச்சிரும். எனக்கு உன்னோட ஜூனியர்ஸ் எல்லாரும் உன்னை மதிக்காம போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் இல்ல. எங்க ஒரு நாள் இந்த மரியாதை எல்லாத்தையும் நாம சம்பாதிக்காம போயிட்டோமேன்னு நீ நினைப்பியோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. ஒரு நாள் அந்த குற்ற உணர்ச்சியே உன்னை கொல்ல ஆரம்பிச்சிரும். அன்னைக்கு நீ தனியா நின்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சொன்ன மாதிரியே நம்ம சிங்மிங் ஒரு நாள் இதே மாதிரி எல்லாரும் இறந்து கிடக்கிறப்ப தனியா நின்னா. மேபி இந்த ஜூனியர்ஸ் அவன் இன்னும் கொஞ்சம் பார்த்துருக்கலாமோன்னு அன்னைக்கு அவனுக்கு தோணுச்சு. இப்ப அதே கனவோட அவன் வெளில எந்திரிப்பான். இது எல்லாமே ஒரு கனவு மட்டும்தான் நம்ம சிங்மிங் யோசிப்பான். இத்தனை நாள் கழிச்சு திரும்பி ஏன் இந்த கனவு வந்துச்சு அப்படின்னு. அவங்க அண்ணன் கடைசியா ஒன்னு சொல்லியிருப்பாரு, என்னோட இந்த வார்த்தைகளை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்பவே உனக்கு எல்லாமே புரிஞ்சிடணும்னு அவசியம் கிடையாது, கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு புரியலாம். அப்ப நீ உன்னை யோசிச்சு பாரு, உன் கூட இருக்காங்க பாத்தியா, அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையை மட்டும் நீ வச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம சிங்மிங் நினைப்பான், நான் ரொம்ப நாளா பார்க்காத ஒரு முகம், அப்படி என்னன்னு சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சோ இதுக்கப்புறம் விடிஞ்சிரும். நம்ம சிங்மிங் மட்டும் ஆர்ஜின் எனர்ஜி பில் கிடைக்காம போயிடுச்சே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். இன்னமுமா நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்சூன் சொன்ன உடனே எங்கன்னு கேட்பானா, வேற எங்க மவுண்ட் வா செக்டருக்கு தான். சரி அதையாவது பண்ணுவோம், அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சொல்லுவான். உடனே நம்ம பெக்கர் செக்ட பார்த்து, யோ இத்தனை நாளா நீ எங்கேயா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரே ஒரு நாள் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். அது சரி நான் இன்னைக்கு கிளம்பிடுவேன், இருந்தாலும் நீ பண்ண எல்லா விஷயங்களுக்கும் பெக்கர் செக்டோட பிரான்ச் லீடரா நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் கண்டிப்பா இது எல்லாத்தையும் ஒரு நாள் திருப்பி கொடுப்பேன், அதாவது நன்றி கடனை திருப்பி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சொன்ன உடனே யூ ஆர் வெல்கம்னு நம்ம சிங்மிங்கும் அவருக்கான மரியாதையை கொடுத்துருவான். இப்ப இந்த பெக்கர் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவான், அதாவது நீ இனிமேலு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இப்ப இந்த ஸ்வாட் கிரேவியார்டு இன்சிடென்ட்க்கு அப்புறம் நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்ட. மவுண்ட் வா டிவைன் டிராகன் அப்படின்ற பேரு எல்லா பக்கமும் எதிரொலிக்க ஆரம்பிச்சிரும்.
ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுன்றது ஆபத்தான விஷயமும் கூட. கண்டிப்பா உன்னை தேடியே நிறைய ஆபத்துக்கள் வர ஆரம்பிச்சிரும். முன்னாடி 2 வருஷம் ஆச்சு அந்த கான்ஃபரன்ஸ் நடந்து. அதனால உன்னை பத்தி பேசுறவங்க குறைஞ்சு போயிருப்பாங்க. இப்ப உன்னை பார்த்து பொறாமப்படுறதுக்கு நிறைய பேர் வந்துருவாங்க அப்படின்பா. இது யாருக்கு தான் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சிங்மிங் கேட்டோன்னே, சரி சரி நான் உன்னை நம்புறேன். அதே மாதிரி மவுண்ட் வாசெக்டுக்கும் நான் கொஞ்சம் ஆட்களை அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லுவான். எதுக்காகனா இன்ஃபர்மேஷன்லாம் இந்த மவுண்ட் வாசெக்டுக்கு வராம இருக்குல்ல. சோ மவுண்ட் வாசெக்ட் பக்கத்துலயும் கரெக்டா இவனோட ஒரு பிரான்ச்சை உருவாக்குறேன்னு சொல்லியிருப்பான். நம்ம மவுண்ட் வாசெக்டுக்குமே இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அவனுங்க மலை மேல இருக்கிறதுனால இவனுங்களுக்கு அவுட் சைட் வேர்ல்டுல என்ன நடக்குதுன்னே பெருசா தெரியாமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 10 கிரேட் செக்ல இருந்து வேற இவனுங்க வெளில போயிட்டானுங்க. இதனாலேயே இவனுங்களுக்கு சுத்தமா அவுட் சைட் வேர்ல்ட பத்தி ஒரு கனெக்ஷனே இல்ல. இப்ப ஒருவேளை பெக்கர் செக்ட் இங்க வந்துருச்சுன்னா கண்டிப்பா இது இவனுங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இவனுங்களும் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஆனா இவனுங்களுக்கு அவுட் சைட் வேர்ல்டுல என்ன நடக்குதுன்னு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கும் யோசிப்பா. சரி அனுப்புறதுதான் அனுப்புற, நல்லா புத்திசாலிகா ஆளுங்களா அனுப்பிச்சு வை. அதே மாதிரி இங்க ஹுவா ஷாடோ செக்ட்லயும் கொஞ்சம் பேரை விட்டுட்டு போ. கண்டிப்பா இவனுங்க இந்த ஹுவா ஷாடோ செக்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவான். சரின்னு சொல்லிட்டு அந்த பிரான்ச் லீடரும் சொல்லிடுவான். அப்புறம் அந்த ப்ராமிஸ மறந்துடாத. என்ன ஆனாலும் சரி, நான் ஒருத்தனை கண்டுபிடிக்க சொன்னேன்ல, அவனை கண்டுபிடிச்சு நேரா மவுண்ட் வாசெக்டுக்கு அனுப்பிச்சு வை. நான் அவனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு அப்படின்பா. சரி சரி நான் இன்னும் மறக்கல அப்படின்னு அந்த பிரான்ச் லீடரும் சொல்லிடுவான். இப்ப நம்ம சிங்விங்க பாக்குறதுக்காக புல்லவி வருவான். அவன் வந்துட்டு நீங்க கிளம்புறத நினைச்சா எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவான். கவலைப்படாத, நம்ம அடிக்கடி பார்க்க தான் போறோம் அப்படின்னு நம்ம சிங்மிங் சொன்ன உடனே, நானும் மவுண்ட் வாசெக்டோட ஒரு டிசிப்ளா மாற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான், இல்ல, ஏன்னா நீ ஹுவா ஷாடோ செக்டோட லீடரா மாற போற, நீ மவுண்ட் வாசெக்டோட டிசிப்ளா மாற தேவையில்லன்றுவான். ஓஹோ ஆமா அப்படின்னு இந்த புல்லவி சொன்ன உடனே, கவலைப்படாத, நீ வேணா எங்க கூட ட்ரைனிங் எடுத்துக்கலாம். நாங்க இந்த அவுட்டர் செக்டர் டிசிபிள் வரது வராத பத்தி எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டோம். நீ எங்க கூடவே வந்து ட்ரைனிங் பண்ணிக்கலாம். ஆனாலும் இப்போதைக்கு உங்க அப்பாவுக்கு உதவி செய்யி. உங்க அப்பாவுக்கு உன்னோட உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சொல்லுவான். அவனும் சரின்றுவான். அப்ப நம்ம பேக்சூன் போயிட்டு நம்ம செக்ட் லீடர் இருக்கார்ல, அதாவது அப்பாவி கிட்ட கடைசியா ஃபைனலா அவரோட நன்றிகளை சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த அப்பாவி, நீங்க போறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கு, நான் வேணா கொஞ்சம் காசு தரவான்னு கேட்பாரா. உடனே நம்ம சிங்மிங்கு, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படாது, ஏன்னா நாங்க பணக்காரங்கன்பா. என்னன்னு பார்த்தா பாஸ்பரசன் பர்ல்ஸ் வச்சிருப்பான். நீங்க இதுக்கு முன்னாடி சாப்டர்ல நம்ம சிங்மிங் அந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல இருப்பான்ல, அப்ப அவனோட முதுக பாத்தீங்கன்னா ஏதோ முட்டையா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ நம்ம சிங்மிங் அவனோட முதுகுல தான் வந்து எல்லா பாஸ்பரசன் பர்ல்ஸையும் போட்டு வச்சிருப்பான். இது எல்லாமே நிறைய விலைக்கு போகக்கூடியது. சோ அதனால இதுல நிறைய வேற தூக்கிட்டு வந்துட்டானா, அதனாலேயே நம்ம சிங்மிங் கிட்ட இப்ப நிறைய பணம் இருக்கும். இப்ப ஒரு வழியா எல்லாரும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சிட்டதுனால ஹுவா ஷாடோ செக்டுக்கு டாடா காட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அப்பாவி இவங்க 5 பேரையும் பாப்பாரு. இந்த மவுண்ட் வாசெக்ட் நிறைய மாறிடுச்சு. இந்த மவுண்ட் வாசெக்டோட பேரு உலகம் ஃபுல்லா எதிரொலிக்க போகுது. அவங்க கூட சேர்ந்து ஈக்குவலா நம்மளும் போகணும்னா நம்மளும் நிறைய பண்றதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேக வேகமா உள்ள போவாரு. அப்ப இவங்க எல்லாரும் இந்த நானியாங் வழியா நடந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த நானியாங்ல இருக்கிற மக்கள் யாருமே அன்னைக்கு வெளில வந்திருக்கவே மாட்டாங்க. சோ எல்லாருமே நடந்த பிரச்சனைகளால கொஞ்ச நாளைக்கு உள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு உள்ளே இருப்பாங்க போல. சோ அதனால அந்த தெருக்கள் எல்லாமே வெறிச்சோடி காணப்படும். இப்ப நம்ம ஜாங் வந்து சொல்லுவான், சே கடைசியில நமக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே இதுல இருந்து அப்படின்னு. உடனே நம்ம பேக்சூன் சொல்லுவான், ஒண்ணும் கிடைக்காம போகல, நம்ம உடாங் செக்டரோட சண்டை போட்டிருக்கோம், ஹுவா ஷாடோ செக்டரோட மானத்தை காப்பாத்தி இருக்கோம். அது மட்டும் கிடையாது, மவுண்ட் வா செக்டரோட பேரை இன்னும் வெளி உலகத்துக்கு தெரிய வச்சிருக்கோம். இதுவே நமக்கு போதும் தானே, இதுவே போதும் நம்ம நினைச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். எதுக்காகனா முன்னாடி ஒருத்தன் கோவப்பட்டு கத்திக்கிட்டே போயிட்டு இருப்பான். அவனை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி இவனுங்களுக்குள்ள பேசிக்கிடுவானுங்க. அப்ப இந்த சியோல் வந்து ஒரு விஷயத்த சொல்லும், இந்த ஊன்லெஸ் வார்ட் இன்டர்செப்டர் எதுக்காக அப்படி மாறினாரு அப்படின்னு நீ யோசிச்சு பார்க்க சொன்னீல, அதாவது சிங்மிங்க பார்த்து சொல்லும். நம்ம சிங்மிங் இதே விஷயத்த ஏற்கனவே சொல்லியிருப்பான். நம்ம ஜாங்கும் ஜோகுலும் ரெஸ்ட் எடுக்கும் போது நம்ம ஜாங் ஒரு விஷயத்த கேட்டிருப்பான்ல, அப்ப இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருப்பான். அவர் எதுக்காக அப்படி மாறினாருன்றதான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு. நம்ம ஏன் அதை யோசிச்சு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோல் கேட்கும். அதை கேட்ட உடனே நம்ம ஜோகுல் வந்து ஒன்னு சொல்லுவான், மேபி அவரோட ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்காக இருக்கலாம். ஏன் அப்படின்னா அவரு உண்மையிலே ஒரு மெடிசன் இம்மோர்டல், நிறைய பேருக்கு உதவி செய்யறவரு. சோ அவரு இந்த மாதிரி போய் எதுவும் பண்ணக்கூடாது, பெரிய பெரிய செக்டர்ல போயிட்டு அவங்களோட ஸ்வாட்லாம் திருடுறது மத்தவங்களுக்கு தெரிஞ்சா தப்பா இருக்கும், அதனால அவரோட ஐடென்டிட்டியை மறைக்கணும்னு சொல்லிட்டு அவர் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோகுல் சொல்லுவான். அப்ப நம்ம ஜாங் சொல்லுவான், இல்ல நம்ம அதுல இருந்து யோசிச்சு பார்க்க கூடாது, அவரு ஐடென்டிட்டியை மறைச்சுதான் அந்த ஸ்வாட்ஸ் எல்லாத்தையுமே அவரு மத்த மார்ஷியல் மாஸ்டர்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாரு. அவரு எல்லா ஸ்வாட்ஸையுமே ஸ்வாட் கிரேவியார்ட்ல வச்சிட்டாரு. அது எல்லாமே இப்ப அழிஞ்சு போச்சு.
காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு. அப்படின்னா அவர் அந்த ஸ்வாடை வச்சு ஒண்ணுமே பண்ணல. ஒருவேளை அவரு இந்த ஸ்வாட் எல்லாத்தையும் வச்சு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருந்தாருன்னா அதை எடுத்துட்டு போயிருக்கணுமே. அப்படி எடுத்துட்டு போகாம அது எல்லாத்தையும் வச்சிட்டாருன்னா முதல்ல அந்த ஸ்வாட் எல்லாத்தையும் அவர் எதுக்காக அந்த மார்ஷியல் மாஸ்டர்ட்ட இருந்து வாங்கினாரு அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கணும் அப்படின்பா. இதுதான் இவங்க யாருக்குமே புரியாத ஒரு விஷயம். மெடிசன் இம்மோர்டல் எந்த விதமான டிவைன் வெப்பன்ஸையுமே அவருக்குன்னு எடுத்துக்கவே இல்லை. அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சிட்டாரு. அந்த இடத்துல நிறைய டிராப்ஸும் வச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவருக்கு இந்த ஊன்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டர் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டியை எடுக்கணும்னு அவசியமே இல்ல. அவர் மெடிசன் இம்மோர்டலாவே வாழ்ந்திருக்கலாமே. எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டியை எடுத்து சம்பந்தமே இல்லாம நிறைய பேர் கூட சண்டை போட்டு இந்த ஸ்வாட் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல ஸ்வாட் கிரேவியார்ட்னு ஒண்ணு எதுக்காக உருவாக்கணும்? இந்த காரணம் தான் உங்களுக்கு புரியவே இல்லை. இப்ப நம்ம சியோல் சொல்லும், மேபி ரீசனே இல்லாம இருந்திருந்தா, அவங்களுக்கு பிடிக்காததுனாலதான் அவர் இதெல்லாத்தையும் செஞ்சிருந்தா அப்படின்னு சொல்லுவோம். அது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சூன் கேட்கும்போது, சிம்பிள். நம்ம மெடிசன் இம்மோர்டல் ஒரு மருத்துவர். அவரு எல்லாரையும் குணப்படுத்துவாரு. இந்த பெரிய பெரிய நோயை தவிர்த்து அதிகபட்சம் அவர்கிட்ட வர பேஷன்ஸ் எல்லாம் யாரா இருப்பாங்க? அப்ப சண்டை போட்ட மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருப்பாங்க. சோ இந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் இவர்கிட்ட சண்டை போட்டு ரொம்ப காயங்களோட வருவாங்க. ஆனா இவங்க எல்லாம் நிறைய பேரை இவரால காப்பாற்ற முடியாம போயிருக்கும். நிறைய பேர் இவர் கண்ணு முன்னாடியே செத்து போயிருப்பாங்க. சோ அதனாலேயே இவருக்கு அவங்கள பிடிக்காம போயிருக்கும். இந்த மாதிரியான ஸ்வாடெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? இது எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கூடயும் சண்டை போட்டு அந்த ஸ்வாட் எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வச்சிருக்கலாம்ல. அப்படியா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோல் கேட்கும். ஆனாலும் இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சூன் சொல்லுவான். ஏன்னா இப்படி ஒரு ரீசனுக்காக போயிட்டு உலகம் ஃபுல்லா ஜியாங்கோ ஃபுல்லா இருக்கிற எல்லா மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கிட்டையும் போயிட்டு ஸ்வாட வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்வாட் கிரேவியார்ட அப்ப எதுக்காக உருவாக்குனாரு? இது புரியாம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சூன் கேட்பா. பட் நம்ம சியோல் இதுக்கும் ஒரு ஐடியா சொல்லும். மேபி இது எல்லாமே வார்னிங்கா இருந்துச்சுன்னா, அதாவது இந்த ஜியாங்கோ சேர்ந்த மக்களுக்கு இவர் ஒரு எச்சரிக்கையா இதை சொல்லணும்ன்றதுக்காக தான் இந்த ஸ்வாட் கிரேவியார்டே உருவாக்கி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இருந்தாலும் இப்ப இன்னொரு கேள்வி வருது. அப்ப இந்த ஆரிஜின் எனர்ஜி பில் என்னாச்சு? இந்த ஆரிஜின் எனர்ஜி பில்ல எப்படி செய்யணும்ன்றத ஏன் அவரோட டிசிபிள்ஸ்க்கு கூட அவர் சொல்லிக் கொடுக்காம இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு கேள்வி வரும். மேபி அவங்க எல்லாரும் இத கத்துக்கிற அளவுக்கு அவ்வளவு தகுதியானவங்களா இருந்திருக்க மாட்டாங்க போல, அதனாலதான் கத்து கொடுக்காம இருந்திருப்பாரோன்னு மத்தவங்க சொல்லுவாங்க. அப்ப இது எல்லாத்தையும் ஒரு சும்மா தான் பண்ணியிருக்காரா? இப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா நம்ம சிங்விங் இதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவா. மெடிசன் இம்மோர்டல், ஆரிஜின் எனர்ஜி பில்லு, வூண்ட்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டர், பில் மேக்கிங் மெத்தடு, டிசிபிள்ஸ் அப்படின்னு இது எல்லா வார்த்தைகளையும் திரும்பி திரும்பி அவன் மைண்டுக்குள்ள ஓட்ட ஆரம்பிச்சிருவான். இதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு டக்குன்னு நம்ம சிங்விங் நேரா நடக்க ஆரம்பிச்சிருவா. சிங்விங் நீ எங்க போற அப்படின்னு நம்ம ஜாங் கேட்கும் போது டக்குன்னு நம்ம பேக்சூன் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சூன் எல்லாரும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், பொறுமையா அவன் பின்னாடியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போக சொல்லுவான். எல்லாரும் பொறுமையா அவன் பின்னாடியே நடந்து போவாங்க. நம்ம பேக்சூனுக்கு தெரிஞ்சு போச்சு, நீ எதையோ கண்டுபிடிச்சிட்டதானே சிங்விங், அதனால தானே இப்படி யோசிச்சு போயிட்டு இருக்க, எனக்கு தெரியும் நீ எல்லா விஷயத்திலுமே மான்ஸ்டர் தான் அப்படின்னு அவன் பின்னாடியே பொறுமையா ஃபாலோ பண்ணுவான். இந்த ஆரிஜின் எனர்ஜி பில், இந்த மெடிசன் இம்மோர்டல், இந்த வூண்ட்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டர், பில்லு, டிசிபிள், செக்ட், இதை பத்தி எல்லாத்தையும் வரிசையா நம்ம சிங்விங் யோசிச்சுக்கிட்டே போவான். அவன் யோசிச்சுட்டு இந்த காட்டுக்குள்ள திரும்பி நடக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி யோசிக்கிறப்ப அவன் முதல்ல தனக்கு என்ன தேவைன்றதை யோசிப்பான். முதல்ல நம்ம சிங்விங் எதுக்காக இங்க வந்தா? அந்த ஆரிஜின் எனர்ஜி பில்லும் அதை செய்யறதுக்கான மெத்தடும் தேவை. அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்கணும்? அந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல. அந்த ஸ்வாட் கிரேவியார்டு யாரோடது? வூண்ட்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டர் அப்படின்னு ஒருத்தரோட ஸ்வாட் கிரேவியார்டு. இது ஆரம்பத்துல இருந்தே தப்பு. இப்ப இந்த மெடிசன் இம்மோர்டல், வூண்ட்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் நிறைய பரவனுச்சு. அவர் தான் இவரா இருப்பாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அப்ப வாழ்ந்த மெடிசன் இம்மோர்டல் அது கிடையாது, நான் வூண்ட்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டர் கிடையாது, வூண்ட்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டர் மெடிசன் இம்மோர்டல் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் சாகிற வரைக்கும் இதை மறுத்துக்கிட்டே இருந்தாரு. அப்பல இருந்து இதை யோசிக்காம போனதுதான் இப்ப ஆரம்பத்துல இருந்தே தப்பா இருக்கு. இந்த ஒரு சின்ன விஷயம் தான் ஆரம்பத்துல இருந்து பெரிய பிரச்சனையே. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. வூண்ட்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டரோட கிரேவ் தான் அந்த ஸ்வாட் கிரேவியார்டு, மெடிசன் இம்மோர்டலோட கிரேவ் கிடையாது. அப்ப மெடிசன் இம்மோர்டல் எதையாவது உன்னை விட்டுட்டு போகணும்னா அத ஸ்வாட் கிரேவியார்ட்ல விட்டுட்டு போயிருப்பாரா என்ன? இங்கதான் இவங்க எல்லாருமே உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இதை தேடிதான் நம்ம சிங்மிங்கும் நடக்க ஆரம்பிக்கிறான். நம்ம சிங்மிங் போற பாதையில அவனுக்கு ஒரே ஒரு பாதை மட்டும் தான் கண்ணில் தெரியும். இதை பத்தி தான் அவன் யோசிச்சு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம சிங்மிங் வந்துட்டு இந்த மவுண்டெயினை பத்தி நம்ம பெக்கர் கிட்ட கேட்டிருப்பான். அதாவது பெக்கரோட லீடர் கிட்ட. எப்பனா இந்த உடாங் செக்ட் வந்து மூவ் பண்ண போறாங்க, நம்ம சியோல் கூட வந்து சொல்லி இருக்கோம்ல, அப்ப கூட அவன் ரூஃப்ல படுத்து இருப்பான்ல. சோ அப்ப வந்து இதை பத்தி கேட்டிருப்பான். கேட்டிருந்தப்ப இந்த பெக்கர் லீடர் என்ன சொல்லியிருப்பானா, இந்த மவுண்டெயினை பத்தி ஸ்பெஷலா சொல்லணும்னா
இந்த மவுண்டெயின்ல முன்னாடி நிறைய பாதைகள் இருக்கும். அதாவது மவுண்டெயினோட உள்ள போறதுக்கு நிறைய பாதைகள் இருந்துச்சா. ஆனா ஒரு சில பேரழிவுகளால ஒவ்வொரு பாதையா போக ஆரம்பிச்சு கடைசியில ஒரே ஒரு பாதை மட்டும்தான் அந்த மொத்த மவுண்டெயின்கே இருக்கு. யாரு போயிட்டு போகணும்னாலும் சரி, திரும்பி வரணும்னாலும் சரி, அந்த ஒரு பாதையை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதை பத்தி தான் இப்ப இந்த பெக்கர் லீடர் சொல்லுவாரு. சோ இதை பத்தி நம்ம சிங்மிங்கும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரே ஒரு பாதை. ஒருவேளை இந்த மவுண்டெயின்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த ஒரு பாதையை தான் பயன்படுத்துவாங்க. இப்படி இந்த ஒரு பாதையை இவங்க பயன்படுத்தி இந்த மவுண்டெயின்குள்ள அவங்க வந்தாங்கன்னா கரெக்டா எல்லார் கண்ணிலுமே இந்த ஸ்வாட் கிரேவ்யார்ட் படும். அப்படிதான் இவங்க எல்லாருமே இந்த ஸ்வாட் கிரேவ்யார்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த பாதை இருக்கிறதே இந்த ஸ்வாட் கிரேவ்யார்டுக்கு வர்றதுக்கு தான். ஆனா இதுக்கப்புறம் இல்லாத பாதைகள் பத்தி இவங்க யாருமே யோசிக்கவே இல்லை. அதே மாதிரி இவங்க எல்லாருமே இந்த ஸ்வாட் கிரேவ்யார்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல என்ன இருக்குன்றத பத்தியும் யோசிக்கல. இதை பத்தி தான் நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம பேக்சூன் கேட்பான், உனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கும்போது இப்ப நம்ம சிங்மிங் கேட்பான், இந்த ஸ்வாட் கிரேவ்யார்டை கண்டுபிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இது என்ன கேள்வி? ஸ்வாட் கிரேவ்யார்டை கண்டுபிடிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அந்த கேட்டை திறப்பாங்க, அந்த கேட்டை திறந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போவாங்க, இவ்வளவுதானே அப்படின்னு சொல்லும் போதே டக்குன்னு பேக்சூனுக்கே ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிடும். கேட்டை திறந்து திரும்பியும் உள்ள இருக்கிற இடத்துக்கு போறதுன்றத நம்ம வேற மாதிரி புரிஞ்சுக்கலாம். நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இந்த கேட்ல ஸ்வாடோட சிம்பிள் இருக்கும். அதாவது இது ஸ்வாட் கிரேவ்யார்ட் அப்படின்னு குறிக்கிற மாதிரி எல்லாமே அந்த கேட்ல இருந்துச்சு. ஒருவேளை அந்த கேட்டை நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸோட கம்பேர் பண்ணோம்னா, அதாவது இந்த இடத்த நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸோட கம்பேர் பண்ணோம்னா, அப்ப நம்ம மார்ஷியல் ஆர்ட்குள்ள போறத இந்த கேட் குறிக்குது. இந்த ஸ்வாட் கிரேவ்யார்டுக்குள்ள என்டர் ஆகிறதுன்றது மார்ஷியல் ஆர்ட்ஸ்குள்ள என்டர் ஆகிற மாதிரி. சோ அந்த அர்த்தத்துல தான் இந்த ஸ்வாட் கிரேவ்யார்டோட என்ட்ரன்ஸே இருக்கு. அப்படி உங்க ஸ்வாட் கிரேவ்யார்டுக்குள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தாங்க? ஃபர்ஸ்ட் இந்த பாதைலாம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக அப்படியே நேரோவா போன மாதிரி இருந்துச்சு. அதாவது குறுகலான பாதையா மாறுனுச்சு. அதுக்கு நடுவுல டிராப்ஸும் இவங்களுக்கு வந்துச்சு. இது எதை குறிக்குதுன்னு தெரியுமா? மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல இவங்க பண்ணக்கூடிய ட்ரைனிங்க குறிக்குது. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே நல்லா ஸ்ட்ராங் ஆயிடலாம்னு சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லிமிட்டை ரீச் பண்ணோடனே அவங்களோட பாத்து நேரோவான மாதிரி அவங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அவங்க ஸ்ட்ராங் ஆகிறது ரொம்ப ரொம்ப பொறுமையா நடக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு நடுவுல அவங்களுக்கு நிறைய தடைகள் வரும். இதுதான் அந்த டிராப்ஸ் மாதிரி. சோ டிராப்ஸ் மாதிரியே இவங்களுக்கும் நிறைய தடைகள் வரும். அதெல்லாம் தாண்டினாதான் அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இப்பதான் இந்த பேக்சூன் யோசிப்பான், அப்படின்னா இந்த ஸ்வாட் கிரேவ்யார்டே மார்ஷியல் ஆர்ட்ஸை நம்ம எப்படி கத்துக்குருவோம் அந்த ப்ராசஸை பத்தி சொல்றதுக்காக தான் இந்த மொத்த ஸ்வாட் கிரேவ்யார்டையுமே இவர் உருவாக்கி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சோ இது இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனாலும் இந்த இடத்துல நிறைய பாதைகள் இருந்துச்சு, அப்படி அது என்ன குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருத்தவங்க ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா வெறும் ஒரு செக்ட் மட்டுமா இருக்கு? எக்கச்சக்க செக்ட் இருக்குதுக்கு. சோ வேற வேற செக்ட்ல போயிட்டு அவங்க எல்லாரும் வேற வேற மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்குருவாங்க. ஆனா அப்படி எல்லாத்தையும் கத்துக்கிட்டாலும் எல்லாமே ஒரே சோர்ஸ்ல இருந்து வரக்கூடியதுதான். அதனாலதான் இவங்க எல்லாரும் வேற வேற பாதையில போனாலும் கடைசியில இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல மீட் பண்ணாங்கல்ல. அதாவது நம்ம சிங்மிங்கோட குரூப்பும் அந்த ஹெவன்லி ஸ்வாடு அந்த சோப்பெல்லாம் இருந்தானுங்களே அந்த குரூப்பும், இவனுங்க எல்லாரும் ஒன்னா வந்து ஒரே இடத்துல மீட் பண்ணானுங்க. சோ நீங்க வேற வேற மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டாலும் எல்லாரும் கடைசியில ஒரே சோர்ஸ்ல இருந்து வரவங்க தான் அப்படின்றத குறிக்கிறதுக்கு தான் அந்த இடம் இருக்கு. இதுக்கு அடுத்து இந்த ஸ்வாட் கிரேவ்யார்ட்ல இவங்க பார்த்த விஷயம் என்ன? அந்த ஜியாங்ஷிஸ். அப்ப ஜியாங்ஷிஸ் எதுக்காக வந்திருக்குன்னா, இப்ப நீங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஓரளவு ஸ்ட்ராங்கா மாறிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு என்ன வர ஆரம்பிக்கும் அப்படின்னா, உங்களுக்குள்ள கோபம், பொறாமை, ஆணவம், அகங்காரம் இந்த மாதிரியான இன்னர் டீமன்ஸ் எல்லாம் வந்துடும். அதாவது உங்களுக்குள்ளேயே நிறைய கெட்ட விஷயங்கள் வர ஆரம்பிச்சிடும். நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டீங்கன்னா உங்களை மாதிரி யாரும் இல்ல, நீங்க தான் பெரிய ஆளு அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு தலகனம் வர ஆரம்பிச்சிடும். அந்த தலகனம் எல்லாத்தையும் நம்மளுக்குள்ளே எப்படி ஃபைட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த ஜியாங்ஷிஸ் கூட சண்டை போடுறது. அதாவது இன்னர் டீமன்ஸை தோக்கடிக்கிறது. இதையும் கடந்து போனாதான் நம்ம அடுத்த கட்டத்தை அடைய முடியும். இவங்க இந்த ஜியாங்ஷியோட கேவையும் தாண்டி வந்தா அடுத்து என்ன இருந்துச்சு? அது ஒரு பெரிய மலை. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மலையை பார்த்தாங்க. அந்த மலை மேல ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் முடிவு பண்ணாங்க. அதுக்கு நடுவுல ஒரு சின்ன இடத்துல தான் இவங்களுக்கு அந்த பழைய துருப்பிடிச்ச டிவைன் வெப்பன்ஸும் அந்த பாக்ஸும் இருந்துச்சு. இப்ப இந்த இடத்துக்கு வந்த உடனே மேல இருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப வெளிச்சமா இருந்துச்சு. அது வெளிச்சமா இருக்குதுன்றது எதை குறிக்குதுன்னா அது ஹெவனை குறிக்குது. அதாவது இவங்க எல்லாரும் மார்ஷியல் ஆர்ட்ஸை ஃபுல்லா முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே டெய்டியா மாறுவாங்க. அதாவது என்லைட்மெண்ட்டை அடைவாங்க. முக்தி, மோட்சம் இப்படின்ற வார்த்தைகள்லாம் இருக்கும்ல, இது எல்லாமே இதை குறிக்கிறது தான். நீங்க அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை ஃபுல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு கட்டத்துல முக்தி அடைவாங்க. அப்படி முக்தி அடையும் போது இந்த மலை மேல ஏறி
இவங்க அந்த வெளிச்சத்தை ரீச் பண்ற மாதிரி இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹெவனுக்கு போவாங்க, அவங்களோட என்லைட்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிடுவாங்க. இதுதான் இந்த ஃபைனல் ஸ்டேஜ். அப்படின்னா இந்த ஃபைனல் என்லைட்மெண்ட்டை அடையிறதுக்கு முன்னாடி அதுக்கு பாதி வழியில இவங்க பார்த்த அந்த டிவைன் வெப்பன்ஸும் அந்த எம்டியான அந்த உடன் பாக்ஸும் எதுக்காக அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இதுக்கான பதில நம்ம சிங்விங்கே சொல்லுவான். அதாவது நம்ம எல்லாரும் என்லைட்மெண்ட்டை ரீச் பண்ண போறோம், அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கட்டும், ஆனா எல்லாருமே மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டு தானே இந்த இடத்துக்கு வந்தாங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிறதுன்றதே அதுல நிறைய பேரை சண்டை போடணும், நிறைய பேரை கொன்னுட்டு வரணும். அப்படி கொன்னுட்டு நீங்க ஒரு இடத்துக்கு வரீங்கனாலே அதுல எந்த அர்த்தமும் இருக்க போறதில்ல. அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிறதுலயே எந்த விதமான மீனிங்கும் இருக்க போறதில்லன்றத சொல்றதுக்காக தான் அந்த எம்டியான உடன் பாக்ஸ் அங்க இருக்கு. நீங்க எவ்வளோ சண்டை போட்டாலும் ஃபைனலா உங்களுக்கு கிடைக்க போறது வெறும் ஒரு எம்டினஸ் தான். அதுக்கு தான் இங்க நிறைய கத்திகளை குத்தி வச்சு நடுவுல ஒரே ஒரு போல்டர்ல வெறும் ஒரு எம்டி உடன் பாக்ஸ் அவர் வச்சிருக்காரு. இப்ப இந்த பசில்ல சேர்ந்த எல்லா பீசஸ்மே ஒன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் மெடிசன் இம்மோர்டல்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரு நிறைய மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு, அதாவது நிறைய மக்களை உயிரோட காப்பாத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு மார்ஷியல் ஆர்டிஸ்ட சுத்தமா பிடிக்காம இருந்துச்சு. ஏன்னா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் கொலை பண்ணிக்கிறாங்க. இது பிடிக்காத காரணத்தினால இதை தடுக்கணும்ன்றதுக்காகவே அவரு வூண்ட்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டர் அப்படின்னு ஒரு உருவத்தை எடுத்திருக்காரு. அதாவது அப்படி ஒரு ஐடென்டிட்டியை அவரே உருவாக்கி இருக்காரு. அப்படி உருவாக்கி அந்த எராவை சேர்ந்த அவரோட வாழ்க்கையை சேர்ந்த ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான மார்ஷியல் ஆர்டிஸ்டா போய் தேடி கண்டுபிடிச்சு அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள தோக்கடிச்சு நீங்க கத்துக்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே வீண் தான் அப்படின்றத புரிய வைக்கணும்னு நினைச்சிருக்காரு. அப்படி அவங்களுக்கு அது புரியணும்ன்றதுக்காகவே அவங்களோட ஃபேவரட்டான ஸ்வாடு, அதுதான் அவங்களோட அடையாளமே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த ஸ்வாடையே எடுத்துட்டு வந்து அதை ஒரு இடத்துல வச்சிருக்காரு. இப்படிதான் இந்த ஸ்வாட் கிரேவ்யார்டு உருவாகி இருக்கு. ஆனா நம்ம பேச்சு அப்போ ஒரு கேள்வி கேட்பான், அப்படி பார்த்தா எதுவுமே இங்க மாறலையே, அவர் இவ்வளவு பண்ணி அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு, யாருமே இங்க மாறவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஏன் அப்படின்னா இப்பயும் கூட இந்த காலத்திலையும் மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிறவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால வரக்கூடிய சண்டைகள் இப்பயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன் இன்னும் நேத்து கூட இந்த ஸ்வாட் கிரேவ்யார்ட்னால நிறைய சண்டைகள் நடந்து இங்க நிறைய பேர் செத்து போகலையா? அப்படின்னா அவர் பண்ணது எல்லாமே பாயிண்ட்லெஸ்ஸா போகுது இல்ல. அவர் எதுக்காக இதை பண்ணாரு, பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயத்த அவர் எதுக்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரி தானே தோணுது. அப்படின்னா நம்ம மெடிசன் இம்மோர்டல் சொல்லணும்னு நினைச்சது என்ன தெரியுமா, மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்றது ஒரு கெட்ட விஷயம், அது மக்களை காயப்படுத்துறதுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரோ அத மக்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிருக்காரு. நீங்க அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, அது ஒரு கெட்ட விஷயம், அது இந்த உலகத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவர் நினைச்சிருக்காரு. கடைசியில அதையே அவரும் கையில எடுக்க வேண்டியதா போயிருக்கு. அவரு மார்ஷியல் ஆர்ட்ஸை பத்தி என்ன நினைச்சாரோ அதுக்கேத்த மாதிரி தான் இந்த ஸ்வாட் கிரேவ்யார்டை உருவாக்கி இருக்காரு. அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்வாட் கிரேவ்யார்ட்ல எதுவுமே இருக்க போறது இல்ல. அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து இந்த ஸ்வாட் கிரேவ்யார்ட்ல ஒண்ணுமே இல்ல. இதை பத்தி தான் நம்ம ஜோகுல் கேட்பான், நம்ம சிங்மிங்கும் ஆமான்னு சொல்லிடுவான். அப்ப நம்ம பேக்சுனுக்கு ஒரு கேள்வி வரும், அப்படின்னா நம்ம எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கோம், இங்க எதுவுமே இல்லையே, இங்க வந்து நம்ம என்ன தேட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான், நான் ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்ல, இந்த ஸ்வாட் கிரேவ்யார்டு மெடிசன் இம்மோர்டலோட ஸ்வாட் கிரேவ்யார்ட் கிடையாது, இது வூண்ட்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டர் அப்படின்னு ஒருத்தரோட கிரேவ்யார்ட் தான். மெடிசன் இம்மோர்டல் தான் அந்த வூண்ட்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டரா இருந்தாலும் அவர் அதை ஏத்துக்கல. அவரு அதை ஒரு ஃபேக் ஐடென்டிட்டியா மட்டும்தான் பார்த்தாரே தவிர அவரால அவரையே வூண்ட்லெஸ் ஸ்வாட் இன்டர்செப்டர் அப்படின்றத ஏத்துக்க முடியாது. இதை அவர் கடைசி வரைக்கும் சொன்னாரு. அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்கள் இந்த ஸ்வாட் கிரேவ்யார்ட்ல கிடைக்காதுன்னு சொல்லுவான். இப்ப நம்ம சிங்மிங் இன்னொரு விஷயத்தை பத்தி யோசிப்பான். இவங்களுக்கு பாதி தூரத்துல இந்த எம்டி பாக்ஸ் கிடைச்சிச்சு. இந்த எம்டி பாக்ஸ்ல ஒண்ணுமே இல்ல. ஆனா அதை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடமே இடிச்சு விழுக ஆரம்பிச்சிருச்சு. இது கூட மார்ஷியல் ஆர்ட்ஸை குறிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சிங்மிங் யோசிப்பான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பாதி தூரம் போன உடனே உங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல, அதாவது நீங்க என்லைட்மெண்ட்ல பாதி தூரம் போன உடனே இது எதுவுமே ஒண்ணுமே கிடையாது, இது எல்லாமே வெறும் எம்டினஸ் தான் குறிக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வானமே இடிஞ்சு விழுகிற மாதிரி தெரியும். நீங்க இவ்வளவு நாளா யோசிச்சு வச்ச கோலே உங்களுக்கு இல்லாத மாதிரி தெரியும். அப்படிதான் அந்த எம்டி பாக்ஸை நம்ம எடுத்த உடனே மேல இருக்கிற அந்த கல் எல்லாம் இடிஞ்சு விழுக ஆரம்பிச்சிருச்சு. அது வானம் இடிஞ்சு விழுகுது அப்படின்னு சொல்றதுக்காக. சோ அப்படி வானமே இடிஞ்சு விழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு சில பேரு அப்பயும் போக ட்ரை பண்ணுவாங்க, திரும்பி நம்ம மேல ஏறிடலாம்னு நினைப்பாங்க. அப்படிதான் இந்த உடாங் செக்டை சேர்ந்த டிசிபிள்ஸ் எல்லாம் மேல இருந்து வர கல்ல வெட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா அது அவங்களுக்கு முடியல. அது முடியலன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் வேற வழியே இல்ல, நம்ம மேல ஏறுறதை நிறுத்திட்டு கீழே இறங்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. அப்படின்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லயும்
இதுக்கு மேலேயும் நம்மளால இந்த என்லைட்மெண்ட்டை அச்சீவ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு எல்லாரும் திரும்பி அவங்க எங்கிருந்து வந்தாங்களோ அங்கேயே போகணும்னு நினைப்பாங்க. அப்படிதான் எல்லாருமே கீழே இறங்கி வந்தாங்க. கீழே இறங்கி வந்த உடனே அந்த இடத்துலயும் ஒரு இடம் இருந்துச்சு. இவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடம் எதுக்காக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டவங்க எல்லாம் என்லைட்மெண்ட் எல்லாம் ரீச் பண்ணிட்டு ரொம்ப மேல போயிட்டு எல்லாரையும் மேல இருந்தே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஆணவம் அதிகமா இருக்கும். எல்லாரையும் மேல இருந்து கீழே பார்க்குற ஒரு எண்ணத்திலே இருப்பாங்க. ஆனா எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஃபைனலா அவங்க அடைய போறது ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் திரும்பி ஒரே லெவலுக்கு வந்துருவாங்க. அப்ப அவங்க கூட இருக்கிற அந்த சக மனுஷங்களை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு புரிய வரும், அவங்கள சுத்தியும் நிறைய மனுஷங்கள் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் சாதாரணமா வாழணும்னு நினைச்சிருக்காங்க. அவங்களுக்கான வாழ்க்கை தான் கிடைக்காம இருந்திருக்கு அப்படின்னு. சோ அங்க தப்பிச்சு வந்தவங்க எல்லாருமே அன்னைக்கு உயிரோட இருக்கணும்னு மட்டும்தான் நினைச்சாங்க. அவங்களோட வாழ்க்கை இருக்கணும்னு மட்டும்தான் நினைச்சாங்க. அதே மாதிரிதான் இதுவும் அதை குறிக்குதுன்னு சொல்றாரு. ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயம் இல்லாம போனாலும் சரி, நீங்க முன்னேறி போய் தான் ஆகணும். இதை குறிக்கிறது தான் இந்த விஷயம். இப்ப நம்ம சிங்மிங்கும் இந்த ஸ்வாட் கிரேவியார்டை தாண்டி இன்னும் முன்னேறி போக ஆரம்பிச்சிருவான். இந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்கு எக்கச்சக்க பேரு அன்னைக்கு வந்தாங்க. வந்தவங்க எல்லாரும் இந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்குள்ள இறங்குனாங்க, போய் சண்டை போட்டாங்க. அப்படி சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்குலாம் ஃபைனலா என்ன கிடைச்சிச்சு? ஒண்ணுமே இல்ல. அந்த ஒண்ணுமே இல்லைன்றது தெரிஞ்ச உடனே எல்லாரும் அவங்க வந்த வழியை பார்த்துட்டு எந்த வழியா வந்தாங்களோ அதே வழியா போயிட்டாங்க. யாருக்குமே ஒரு விஷயம் சந்தேகமா தோணவே இல்லை. அது என்னன்னு தெரியுமா? இந்த ஸ்வாட் கிரேவியார்டை தாண்டியும் இந்த பாதை போகுது. இந்த மவுண்டெயின்ல மொத்தம் ஒரே ஒரு பாதை மட்டும்தான் இருக்கு. இது இங்க வரக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்வாட் கிரேவியார்டை தாண்டியும் அந்த பாதை போகுதுன்றத யாருமே யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அங்க முன்னாடி இருக்கிற ஸ்வாட் கிரேவியார்டு தான் முக்கியமா இருந்துச்சு. அவங்களோட பேராசை அவங்கள அங்கேதான் கூட்டிட்டு போச்சே தவிர அதை தாண்டி என்ன இருக்குன்றத அவங்களுக்கு பார்க்கவே விடல. இந்த மெடிசன் இமோர்டல்மே இதை தான் விரும்பி இருக்காரு. இந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல சுத்தி ஒரு மரம் கூட இல்ல. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த இடமே வெறிச்சோடி இருந்துச்சு. சுத்தி அவ்வளோ பெரிய காடு. ஆனா ஸ்வாட் கிரேவியார்ட் பக்கத்துல எதுவுமே இல்ல. இப்ப இந்த மலையில ஏறுறத நம்ம லைஃப்ல நம்ம போற மாதிரி யோசிச்சுக்கிட்டோம்னா, அதாவது நம்ம லைஃப்ல முன்னேறி போறோம். நம்ம லைஃப் ஆரம்பிச்சோடனே கொஞ்சம் கொஞ்சமா இந்த மலையில ஏறுவோம். ஏற ஏற கண்டிப்பா ஒரு கட்டத்துல நம்ம இந்த மாதிரியான ஒரு வாய்டு மாதிரியான ஒரு இடத்துக்கு வருவோம். அதாவது எதுவுமே இல்லாம வெறிச்சோடி இருக்கிற இடம். அந்த இடத்துல நம்ம மட்டும் தனியா இருப்போம். அந்த இடத்துலயே நம்ம புதஞ்சு போகணுமா இல்ல அதை தாண்டி போகணுமான்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்படிதான் எல்லாரும் இந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்குள்ளேயே புதஞ்சு போகணும்னு நினைச்சாங்க. இந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்குள்ளேயும் போனாங்க. ஆனா அப்பயும் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே திரும்பியும் அவங்க வந்த வழியை பார்த்து போகணும்னு நினைச்சாங்களே தவிர யாரும் முன்னேறி போகணும்னு நினைக்கல. நம்ம லைஃப்ல நம்ம முன்னேறி போகணும்னு நினைக்கணும். அதை தான் இந்த மெடிசன் இமோர்டல் சொல்லணும்னு நினைச்சிருக்காரு. உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நீங்க ஸ்வாட் கிரேவியார்ட்ல சந்திச்ச மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க ஃபைனலா எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த உங்களால அடைய முடியாமே போனாலும் சரி, நீங்க முன்னேறி போய் தான் ஆகணும். இதை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ஸ்வாட் கிரேவியார்டை இப்படி வெறிச்சோடி இருக்கிற ஒரு இடத்துல நட்டனோட காட்டுல வச்சிருக்காரு. நம்ம மெடிசன் இமோர்டல் சொல்ல ட்ரை பண்ணதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க முன்னேறி போகணும். இது இப்ப நம்ம சிங்மிங்க்கும் புரிஞ்சிருக்கும். நம்ம சிங்மிங் இதை பத்தி தான் யோசிப்பான். இது மார்ஷியல் ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் கிடையாது, சாதாரண வாழ்க்கையை வாழ்ற நார்மல் மக்களுக்கும் இப்படிதான் இருக்கும். எல்லாரும் முன்னேறி போகணும். ஏன் இந்த வீடியோவை பேசுற எனக்கும் இந்த வீடியோவை கேட்கிற உங்களுக்கும் இப்படிதான். உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க முன்னேறி போகணும். இதை சொல்றதுக்காக தான் இந்த ஒரு மெடிசன் இமோர்டல் இப்படி ஒன்று உருவாகி இருக்காரு அப்படின்றத அந்த கதையில சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம சிங்மிங் இந்த பாதையிலே நடந்து இந்த பாதையோட முடிவுக்கு வந்துருவான். இந்த பாதையோட முடிவுல நிறைய பச்சை பசேல்னு மரங்கள், அதுக்கு நடுவுல ஒரு சின்ன ஓடை, அது பக்கத்துல கற்கள், ஒரு அமைதியான சூழல், அழகான காத்துன்னு சூப்பரா இருக்கும் அந்த இடம். இந்த இடத்துக்கு தான் ஃபைனலா வருவான். இதை நம்ம ஹார்மனின்னு சொல்லுவோம். எல்லாமே ஒன்னா சேர்ந்து எல்லாமே ஒரு பிளசண்டான ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுத்துச்சுன்னா இதை தான் நம்ம ஹார்மனின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஹார்மனியை நம்ம லைஃப்ல எப்போ அச்சீவ் பண்ணுவோம்? நம்ம முன்னேறி போக இந்த பிரச்சனைகள்லாம் கடந்து ஃபைனலா நம்ம ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு வந்துருவோம். இதை தான் இவர் குறிக்கிறாரு. ஸோ ஃபைனலா இவன் ஹார்மோனியை ரீச் பண்ணிட்டான். இப்போ இந்த பாதையோட எண்டுலையும் இந்த ஹார்மோனி தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம சிங்மிங் யோசிக்கிறான், இதுதான் அது, இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கணும்னு. இப்போ ஒருவேளை இந்த மெடிசன் இமோர்டல் அப்படி என்னதான் சொல்ல வராரு அப்படின்றது புரியாதவங்க யாராவது இந்த இடத்துக்கு வந்தா கூட அவங்களுக்கு இது வெறும் சாதாரண ஒரு விஷயமா மட்டும்தான் தெரியும். ஏன்னா இது ஒரு மவுண்டெயின். இங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பாக்குறது ஒன்றும் பெருசா இருக்காது. ஆனா மெடிசன் இமோர்டல் என்ன சொல்ல வந்தாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வந்தா அவங்களுக்கு தான் இது வித்தியாசமான இடமா தெரியும். அப்ப நம்ம சிங்மிங் முன்னாடி வரான். முன்னாடி வந்துட்டு அந்த சின்ன ஓடையை பாக்குறான். இந்த ஓடை, இதுல ஓடுற இந்த தண்ணி தான் பல உயிர்களை கொண்டு வருது. எப்படின்னா நம்ம எல்லாருமே தண்ணியில இருந்து தான் ஆரம்பிச்சிருப்போம்.
இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு துளியா சேர்ந்து ஒரு பெரிய வெள்ளத்தை உருவாக்கும். அப்படிதான் இந்த சின்ன ஓடையும் ஒரு பெரிய கடலை உருவாக்கும். இதுதான் லைஃபையும் குறிக்குது. இந்த தண்ணி மாதிரி தான் நம்ம லைஃபும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து நம்ம மொத்த லைஃபையும் உருவாக்கும். அப்படின்னா இந்த தண்ணியில இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஒருவேளை மெடிசன் இம்மோர்டல் இதை சொல்லணுன்றதுக்காக தான் நினைச்சிருந்தாருன்னா கண்டிப்பா அவர் இந்த இடத்துல தான் தன்னோட எண்ணங்களையும் அவர் அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதையும் விட்டுட்டு போயிருப்பாரு. ஃபர்ஸ்ட் அவர் எல்லாருமே இந்த ஸ்வாட் கிரேவியார்டை தாண்டி வரணும்னு நினைச்சதுக்கான காரணம் இந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல அவரோட கவலைகள் இருந்துச்சு. இந்த கஷ்டங்களை நீங்க தாண்டி வரணும், நீங்க தாண்டி வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இடம் தெரிய வரும் அப்படின்னு அவர் சொல்லணும்னு நினைச்சிருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு வந்தவங்க எல்லாருமே மெடிசன் இம்மோர்டல் உண்மையிலே என்ன நினைக்கிறாருன்றத தெரிஞ்சுக்கிட்டு வந்தவங்க எல்லாராலையுமே கண்டிப்பா இந்த இடத்துல என்ன இருக்கோ அதை எடுத்துக்க முடியும். இங்க நம்ம மெடிசன் இம்மோர்டலோட அச்சீவ்மெண்ட் இருக்கு, அவரோட பெருமைகள் இருக்கு. அவரு என்னென்னலாம் அவரோட வாழ்க்கையில பண்ணியிருப்பாரோ அது எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கணும், இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும். எதுக்காக இந்த ஓடைகளை வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இந்த சின்ன ஓடை பெரிய கடலா மாறுதோ அதே மாதிரி அவரோட அச்சீவ்மெண்ட்ஸும் இந்த சின்ன ஓடை மாதிரி ஆரம்பிச்சு அது பெரிய அளவுல உலகத்துக்கே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்கலாம்னு சொல்லுவான். சொல்லிட்டு இப்ப நம்ம சிங்மிங்கும் நேரா அந்த ஓடைக்கிட்ட வரான். இது எல்லாமே இன்னும் நிறைய உயிர்களை காப்பாத்துறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மெடிசன் இம்மோர்டல் உருவாக்கியிருக்காரு, இது எல்லா இடத்தையும் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சொல்லுவான். ஸோ இப்ப ஒருத்தர், வெறும் ஒரே ஒருத்தர், மெடிசன் இம்மோர்டல்னு ஒருத்தர் அவரோட ஆசைகளை என்னன்னு உலகத்துக்கு சொல்றதுக்காக இவ்வளோ பெரிய விஷயங்களையும் பண்ணியிருக்காரு. ஒருவேளை அந்த ஆசைகள் எல்லாம் கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. எப்படி மொத்த உயிரும் ஒரு துளியிலிருந்து ஆரம்பிக்குதோ அதே மாதிரி இந்த ஓடையில இருந்து தான் எல்லா உயிரும் ஆரம்பிக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா இந்த ஓடைக்கு பின்னாடி தான் எல்லாமே இருக்கணும், அது கண்டிப்பா இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கும் உள்ள கையை விட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். உள்ள என்ன இருக்குன்னு பாப்பான். டக்குன்னு பார்த்தா அவன் கையில ஒன்று தட்டுப்படும். அது கல்லு மாதிரி இருக்காது, ஏதோ ஒன்று வித்தியாசமா ஒரு பெட்டி மாதிரி இருக்கும். இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அதுல இருந்து வேகமா அதை வெளில எடுப்பான். அதை வெளில எடுத்த உடனே நம்ம சிங்மிங்க்கு தெரிஞ்சிடும் இது ஏதோ ஒரு வித்தியாசமான பெட்டின்னு. இப்ப அந்த பெட்டியை எடுத்துட்டு வந்து அதை பொறுமையா நம்ம சிங்மிங் திறப்பான். அதை திறந்த உடனே எல்லாருக்குமே ஆச்சரியம், எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியா பார்ப்பானுங்க. என்னன்னு பார்த்தா அதுல ஆர்ஜின் எனர்ஜி பில்லை உருவாக்குறதுக்கான சீக்ரெட்டான மேனுவலும் அது கூடவே ஒரு பாக்ஸ்ல நிறைய ஆர்ஜின் எனர்ஜி பில்லும் இருக்கும். உண்மையான ஆர்ஜின் எனர்ஜி பில், அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு வழியா இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நம்ம மெடிசன் இம்மோர்டலை பார்த்து கத்திக்கிட்டே நம்ம சிங்மிங் ஆச்சரியமா சொல்லுவான், ஒரு வழியா நான் இதை பண்ணிட்டேன்டா அப்படின்னு. ஸோ இதோட இந்த சாப்டர்ஸ் முடியுது. இப்போ உங்களுக்கு அந்த மெடிசன் இம்மோர்டல் எதுக்காக இதெல்லாம் பண்ணாருன்றது ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லைனாலும் நான் சம்மரி மாதிரி அதை சின்னதா அவர் என்னதான் நினைச்சாரு அப்படின்றத ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ மெடிசன் இம்மோர்டல்னு ஒருத்தர், அவருக்கு இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் இன்னொருத்தவங்களை போய் தாக்குறதோ அவங்க சண்டை போடுறதோ சுத்தமா பிடிக்கல. இதனால அவங்க மட்டும் இல்லாம சாதாரண மக்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதுன்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்காகவே வூண்ட்லெஸ் வால் இன்டர்செப்டர் அப்படின்னு ஒரு கேரக்டரை அவரே உருவாக்கியிருக்காரு. அது மூலமா நிறைய பேரை போய் தோக்கடிச்சு, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லப்பட்ட நிறைய பேரை தோக்கடிச்சு அவங்க கிட்ட இருந்து அவங்க ஸ்வாடை வாங்கிட்டு வந்து இந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல நட்டு வச்சிருக்காரு. ஸோ இப்ப மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்ப சின்ன வயசுல இருக்காங்க. சின்ன சின்ன நிறைய பசங்க மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. முதல்ல அவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ்குள்ள போறதுன்றது அந்த என்ட்ரன்ஸை பாக்குற மாதிரி. ஸோ இப்போ அந்த என்ட்ரன்ஸை பார்த்த உடனே அவங்களுக்கு அடுத்து என்ன இடம் இருந்துச்சு, உள்ள ஒரு பெரிய குழி இருந்துச்சு, அவங்க ரொம்ப தூரம் உள்ள இறங்கணும். அப்படின்றது மார்ஷியல் ஆர்ட்ஸ்குள்ள நம்ம குதிக்கிற மாதிரி. ஸோ நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ்குள்ள குதிக்கிறோனாலே அது ஒரு பெரிய குழி, உள்ள விழுந்தோன்னா நம்மளால திரும்பி வர முடியாதுன்னு சொல்றதுக்காக தான் அவ்வளோ பெரிய குழியை அவர் என்ட்ரன்ஸ்ல வச்சிருக்காரு. உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பாதை ரொம்ப பெருசா இருக்கும். ஆரம்பத்துல எல்லா செக்டரோட டிசிபிள்ஸுமே கத்துக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு ரூம் நிறைய இருக்கும், அதாவது அவங்க கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா போக போக ஒரு கட்டத்துல அவங்களுக்கு அந்த பாதைகள் குறுக ஆரம்பிச்சிடும், அவங்க கத்துக்க வேண்டிய விஷயங்கள் குறுக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நிறைய டிராப்ஸ் வரும், அதாவது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அதுல வர ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாத்தையும் தாண்டினாதான் அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் இந்த சின்ன சின்ன டிராப்ஸ் மாதிரி இல்லாம பெருசு பெருசா வேம்பயர் பேட்ஸ் மாதிரி வரலாம். இது மற்ற செக்டரோட வர சண்டைகள். ஸோ இந்த மாதிரி அவங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுன்றது என்னது, எல்லாரும் ஒரே இடத்துல மீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறவங்க எல்லாருமே ஒரே சோர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறவங்க தான். எல்லாமே சண்டை போடுறது அவ்வளவுதானே. ஸோ அப்படின்னா எல்லாம் ஒரே சோர்ஸ்ல சேர்றது. இதை சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க ஜியாங்ஷியை பார்ப்பாங்க. இந்த ஜியாங்ஷின்றது அவங்களோட இன்னர் டீமன்ஸ், அதாவது
அவங்களுக்குள்ள இருக்கிற பொறாமை, கோபம், ஆணவம் இந்த மாதிரியான அவங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்களை அவங்களே சண்டை போடுறது. இதையும் சண்டை போட்டு தாண்டுனா அவங்களுக்கு அடுத்து தெரிய போறது ஒரு பெரிய மலை. இந்த மலையில அவங்க ஏறுறதும் ஏறாததும் அவங்களோட விருப்பம் தான். இந்த மலை எதை குறிக்குது? இதுல இந்த மலையில ஏறி அந்த வெளிச்சத்தை அவங்க அடைஞ்சாங்கன்னா அது முக்தியை குறிக்குது, அதாவது என்லைட்மெண்ட்டை குறிக்குது. ஸோ இப்போ இந்த மலையில இவங்க பாதி தூரம் ஏறும்போதே இவங்களுக்கு ஒரு இடம் தெரிய வரும். இந்த இடத்துல அவங்க நிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துல இருக்க போறது எல்லாமே நிறைய துருப்பிடிச்சு போன கத்திகளும் ஒரே ஒரு எம்டி பாக்ஸும் தான். இது எதை குறிக்குது? நீங்க எவ்வளவு தூரம் போய் என்லைட்மெண்ட்டே அடையணும்னு நினைச்சாலும் அதை நீங்க சண்டை போட்டு தான் வந்திருக்கீங்க அப்படின்றத புரிய வைக்கணுன்றதுக்காக. ஸோ சண்டை போட்டு தான் இந்த இடத்துக்கே நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை போய் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒண்ணுமே இருக்காது. நம்ம சண்டை போட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவு சண்டை போட்டு என்னதான் நம்ம முக்தியே அடைஞ்சாலும் நம்ம கடவுளாவே மாறினாலும் அந்த மாறினதுக்கான இது எல்லாமே நம்ம சண்டை போட்டு இன்னொருத்தவங்களை கொன்னதுனாலதான் வந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிடும். உடனே இவங்க பாதி வழியில இருந்து திரும்பி மேல போகணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களால மேல போக முடியாது. வேற வழியே இல்லாம எல்லாரும் கீழே வருவாங்க. அப்படிதான் இவங்க திரும்பி தப்பிக்கிறதுக்கான வழியை தேடினாங்க. கீழே வந்த உடனே கீழே இவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அங்க உள்ள வந்து பார்த்தா இவங்கள மாதிரியே நிறைய பேர் அங்க இருப்பாங்க. இப்பதான் இவங்க எல்லாரையும் மனுஷங்களா பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. தாங்க மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டோம், நாங்க பெரிய ஆளு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அவங்க லெவல்ல இப்ப எல்லாரையும் பார்ப்பாங்க. எல்லாருமே அவங்க லெவல்ல இருப்பாங்க. இப்பதான் அவங்க உண்மையிலே அவங்க கண்ணு திறக்கப்படும். இது திறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த ஒரே இடத்துல இருந்து அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி மொத்தமா வெளில வருவாங்க. அப்படி வெளில வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் வெளில வந்துட்டாங்களா? இவங்க யாருக்கும் எதுவுமே கிடைச்சிருக்காது. இவங்க இவ்வளோத்தையும் பண்ணி இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல இருந்து அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் அவங்க வந்த பாதையில ரிட்டர்ன் போகணும்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் அப்படி ரிட்டர்னும் போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எல்லாரும் அவங்களோட கோல் என்னன்னு தெரியாம, அவங்க எதுக்காக வந்தோன்றதே தெரியாம அங்கிருந்து போயிடுவாங்க. அதாவது ஒரு விரக்தியில அங்கிருந்து போயிட்டாங்க. இப்ப போனதுக்கு அப்புறம் அப்பையும் கூட ஒரு சில பேர் முன்னேறி போகணும்னு நினைப்பாங்க. இதை தான் நம்ம மெடிசன் இம்மோர்டல் சொல்லணும்னு நினைச்சிருக்காரு. இது புரிஞ்சதுனாலதான் நம்ம சிங்மிங்கும் முன்னேறி போகணும்னு அந்த பாதையில முன்னேறி போயிருக்கான். அப்படி முன்னேறி போக 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 அவனுக்கு ஃபைனலா அவன் வாழ்க்கையிலேயே எது அமைதியான சூழலோ அப்படி ஒரு சூழல் கிடைச்சிருக்கு. இந்த சண்டை எல்லாத்தையும் தாண்டி ஒரு அமைதியான சூழல்னா என்ன? ஒரு அழகான மரங்களுக்கு நடுவில் இருக்கிறது தானே. ஸோ அப்படி அழகான ஒரு சூழலா அவன் பார்ப்பான். அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்கதான் ஒரு சின்ன ஓடையையும் பார்ப்பான். இந்த சின்ன ஓடை எல்லா லைஃபையும் குறிக்கிறது. எல்லா உயிர்களும் இதுல இருந்து தான் ஆரம்பிக்கும்ன்றதுக்காக தான் இந்த சின்ன ஓடையே அங்க இருக்கு. இந்த ஓடையில தான் கண்டிப்பா எல்லா உயிரும் ஆரம்பிக்குதுன்னா நம்ம மெடிசன் இம்மோர்டல் கண்டுபிடிச்ச எல்லாமே இதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். மெடிசன் இம்மோர்டலோட எண்ணங்கள் எல்லாமே அந்த ஓடைக்கு பின்னாடி இருந்து தான் ஆரம்பிக்குதுன்றத நம்ம சிங்மிங் புரிஞ்சுக்கிட்டா. அந்த ஓடைக்கு பின்னாடி இருந்து ஆரிஜின் எனர்ஜி பில், அது ஒரு லைஃபை கொடுக்கறது தானே. அப்படி ஒரு பில்லை அந்த ஓடைக்கு பின்னாடி இருந்தே எடுத்திருக்கான். ஸோ ஒரு வழியா நம்ம மெடிசன் இம்மோர்டல் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ, அவர் என்ன இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு நினைச்சாரோ அதை அவரை மாதிரியே இருக்கிற நம்ம சிங்மிங் புரிஞ்சுக்கிட்டான். இத்தோட தான் இந்த கதையை முடிச்சிருக்காங்க. இப்ப அதை எடுத்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு புக் இருக்கும். அந்த புக்ல என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம சிங்மிங் தொடர்ந்து படிக்க ஆரம்பிப்பான். அதுல என்ன இருக்கும்னா, இதை யார் படிக்கிறீங்களோ நீங்க நான் என்ன சொல்ல வந்தேன், நான் இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி தான் இந்த புக்ல நான் எழுதியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா இதையும் நீங்க தான் எடுத்துக்கணும். நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப இதுல ஒரிஜின் எனர்ஜி பில்ஸை உருவாக்குறதுக்கான மெத்தடும் இருக்கு, அந்த மெடிக்கல் டெக்னிக்ஸும் இருக்கு. இது எல்லாமே அதுக்கப்புறம் வர நிறைய உயிர்களை காப்பாத்துறதுக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். நீங்க கண்டிப்பா இதை புரிஞ்சுக்கிருவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி அதுல எழுதியிருக்காரு. இப்ப நம்ம சிங்மிங் ஒரு வழியா பின்னாடி அந்த பாஸ்பரசன் பர்ல்ஸையும் முன்னாடி இந்த ட்ரெஷர் பாக்ஸையும் வச்ச உடனே அவ்வளவுதான், அப்படியே சந்தோஷமாயிட்டான். இதை பார்த்தோன்னே நம்ம பேக்சூன் யோசிப்பான், சே இவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு. இருந்தாலும் நம்ம பேக்சூனுக்குமே இதுல ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா அதுல இருக்கிறது ஆரிஜின் எனர்ஜி பில். அது மட்டும் தனக்கு கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேக்சூனே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம சிங்மிங்கும் இது எல்லாம் முடிச்சிட்டதுனால நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக ரெடி ஆயிடுவான். அதுக்கு முன்னாடி அவனோட மரியாதையை கொடுக்கணும்ல. அதனால அந்த ஸ்ட்ரீம் எங்க இருக்கோ, அதாவது இப்ப இந்த ஒரு கல்லெல்லாம் இருந்துச்சுல, அது பக்கத்துல தானே இந்த ஓடை இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி தலைவணங்கி அவனோட மரியாதையை கொடுப்பான். அப்ப நம்ம பேக்சூன் வந்து கேட்பான், நீ என்ன பண்ற, எதுக்காக இவருக்கு இந்த இடத்துக்கு வந்து மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்க, இது ஒன்றும் கிரேவ் கிடையாது, இது ஒன்றும் சமாதி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இதுதான் அவரோட சமாதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சொல்லுவான். மேபி அவரோட கடைசி நாட்கள்ல வேற எங்கேயாவது போய் யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல போய் இறந்துருக்கலாம். அவரோட ரிமைன்ஸ் கூட யாருக்கும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது, ஏன் இனிமேலும் கண்டுபிடிக்க முடியாம கூட இருக்கலாம். ஆனா அவரோட எண்ணங்கள், அவரோட வாழ்க்கையோட அர்த்தம்,
அவர் என்ன கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டாரு, அதாவது என்ன கொடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டாரு, அது எல்லாமே இந்த இடத்துல தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் அவரோட சமாதி. இங்க இருந்து தான் அவரோட எண்ணங்களோட பயணம் திரும்பி தொடர ஆரம்பிக்க போகுதுன்னா, அப்ப இந்த இடத்துக்கு தான் நம்ம மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சொல்றான். அவரோட பாடி முக்கியமே கிடையாது, அவரோட வில் தான் முக்கியம். அந்த வில் இப்ப என் கையில இருக்கு. அவரோட வில் எங்க இருந்து நான் எடுத்தேனோ அந்த இடத்துக்கு நான் என்னோட மரியாதையை கொடுக்குறேன். இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப நம்ம ஜாங் ஒரு கேள்வி கேட்பான். என்ன இருந்தாலும் நம்மளும் ஒரு மார்ஷியல் ஆர்ட் செக்ட் தானே, நம்ம இதை எடுத்துட்டு போறது நல்லதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மெடிசன் இம்மோர்டலுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸே பிடிக்காது. அப்படி இருக்கிறப்ப ஒரு மார்ஷியல் ஆர்ட் செக்ட் கிட்ட தான் இந்த ஆரிஜின் எனர்ஜி பில் கிடைச்சிருச்சுன்றது அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வருத்தப்படுவாரு. அவருக்கு தெரிய போறது இல்ல. இருந்தாலும் இது அவரோட வில்லுக்கு எதிரானதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜாங்கோட கேள்வி இருக்கு. ஆனா நம்ம சிங்மிங் என்ன சொல்லுவானா, அவரு இத பத்தி யோசிக்கல. ஏன்னா அவரு ஜஸ்ட் ஒரு கேம்பிள் தான் எடுத்திருக்காரு. இது கரெக்டா நடக்குமா இல்லையான்றதெல்லாம் அவருக்கு தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் அவரால் என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. இதை கண்டுபிடிக்கிறவங்க தன்னை மாதிரி யோசிக்கிற ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு தான் அவர் இதை இங்கே வச்சுட்டே போயிருக்காரு. இதை கண்டுபிடிக்கிறவன் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நல்லவனா இருப்பான்னு சொல்லி தான் அவரை நம்பியிருக்காரு. இப்படிதான் நம்ம சிங்மிங் சொல்லுவா. நம்ம சிங்மிங் என்ன நினைப்பானா, இது ஒருவேளை அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல ஆளுக்கிட்ட தான் போகணும்னு நினைச்சிருந்தாருன்னா அப்ப அந்த நல்ல ஆளை அவரே கண்டுபிடிச்சிருக்கணும். ஒரு உண்மையான ஒரு டிசிப்ளை கண்டுபிடிச்சிருக்கணும். மேபி ரொம்ப 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 பர்ஃபெக்டான ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியலைனாலும், அவரை மாதிரியே கண்டுபிடிக்க முடியலைனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டீசென்டான ஆளாவது அவனுக்கு கிடைச்சிருப்பான் தானே. அப்படி அவன்கிட்ட கொடுக்காம அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிங்மிங்க்கு டக்குன்னு அந்த ட்ரீம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். அதாவது அவங்க அண்ணன் வந்தார்ல, அந்த ட்ரீம்ல அவங்க அண்ணன் என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு நாள் உனக்கும் இந்த மாதிரியான டிசெண்டன்ஸ் தேவைப்படுவாங்க. நீயும் நினப்ப உன்னோட ஜூனியர்ஸும் உன்னோட டிசெண்டன்ஸும் உன்னோட பேரை உன்னோட வில்லையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினப்ப. அதுதான் ஒரு செக்ட். இந்த செக்டில் நம்ம ஒன்னா வாழ்றது மட்டும் கிடையாது, இன்னொருத்தவங்களோட வில்ல நம்ம எடுத்துட்டு போறது தான் இந்த செக்டே இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த மெடிசன் இம்மோர்டல் என்ன நினைக்கிறாரோ இதே மாதிரியான ஒரு விஷயத்த தான் அவங்க அண்ணனும் சொல்லிட்டு போயிருக்காரு. ஓ, அப்ப இதை எனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நீ என்னோட கனவுல வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். மேபி இந்த வாழ்க்கையிலையும் இது எதையுமே கவனிக்காம போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்காக அதை பத்தி சொல்றதுக்காகவே தான் அவங்க அண்ணன் வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சிங்மிங் யோசிப்பான். இந்த யூஸ்லெஸ்ஸான ஜூனியர் பிரதரை பத்தி நீ ரொம்ப கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப என்னாச்சு, நீ ஏன் பேசுறதை நிறுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களாம் நம்ம சிங்மிங்கை பார்த்து கேட்கும்போது நம்ம சிங்மிங் என்ன சொல்லுவானா, ஒருவேளை ஜென்ரேஷன் போக போக அடுத்து வரவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப திறமை கம்மியா இருக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா ஏதாவது ஒரு ஜென்ரேஷன்ல யாராவது ஒருத்தர் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரியான எண்ணங்கள் கொண்ட ஒரு ஆளா இருப்பாரு. அவர்கிட்ட நமக்கு என்ன தேவையோ, அதாவது நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அதே விஷயத்த அவரே செய்வாரு. அப்படி ஒரு ஆள் கண்டிப்பா வரதான் செய்வான். அதனாலதான் அவரு இத அவங்க கிட்ட இருக்கிற டிசிபிள்ஸ்ட கொடுத்துட்டு போகாம இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு போயிருக்காரு. அவரை மாதிரியே ஒரு யோசிக்கிற ஒரு ஆள் அங்க வரணும்ன்றது. கண்டிப்பா நம்ம செட்டு கூட இப்படிதானே உருவாகுது. நம்ம செட்டுலையும் நம்ம செட்டோட அதாவது அந்த வில்ல எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்மளாம் வந்துகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு அடுத்து வர ஜெனரேஷனுக்கு இதை கொடுக்க போறோம். மெடிசன் இம்மோர்டல் அவரோட ஓன் டிசிபிள்ஸை ட்ரஸ்ட் பண்ணவே இல்லை. அவருக்கு அவரோட ஓன் டிசிபிள்ஸ் மேல நம்பிக்கை இல்லாததுனால அவரை மாதிரியே ஒரு ஆளு, அவரை மாதிரியே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஜீனியஸ் கண்டிப்பா வருவான், அவன் கையில தான் இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா அது கரெக்டான வழி கிடையாது. ஏன்னா அவரே ஜீனியஸ்னு எடுத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பா அவர் மத்தவங்க எல்லாரையுமே ஸ்டூபிடா தான் பார்த்திருப்பாரு. எல்லாரையும் ஒரு படிக்கு மேல இருந்து பாக்குற மாதிரி, எல்லாருமே எனக்கு கீழே இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே அவர் கடைசி வரைக்கும் தனியாவே வாழ்ந்திருப்பாரு. அவர் செஞ்ச எல்லா விஷயங்களையும் தனியாவே செஞ்சிருப்பாரு. அவரு சுத்தி இருக்கிறவங்க யாரையும் நம்பி இருக்கவே மாட்டாரு. தன்னை மாதிரியே ஒரு ஜீனியஸ் வந்துதான் இந்த வில்ல பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணத்திலே இருந்திருப்பாரு. அந்த காரணத்தினாலதான் 200 வருஷமா அவரோட வில்லும் அந்த சமாதிய புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட வராமே போயிட்டான். ஏன் இப்ப வந்திருக்க இந்த சிங்மிங் கூட அவரோட வில்ல இப்ப கூட அவன் நார்மலான நிலைமையில இருக்கும்போது புரிஞ்சிருக்க மாட்டானே. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிங்மிங்கா இருந்தா கண்டிப்பா புரிஞ்சிருக்க மாட்டான். ஆனா அவனே இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டான். ஒரு தடவை இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு திரும்பி பிறந்து வந்ததுனால மட்டும்தான் நம்ம சிங்மிங்க்கே இப்ப இது புரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த ஸ்டூபிடான ஆளுங்க கூட ஒரு ஜீனியஸ்க்கு கரெக்டான நேரம் வரப்ப உதவி செய்ய முடியும்ன்றத நம்ம சிங்மிங்கு அவனோட மரணம் வரும்போது மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டான். அது அவரோட மரணம் வரப்ப மேபி அவரும் புரிஞ்சிருக்கலாம். ஆனா அப்ப எல்லா டைமும் முடிஞ்சு போச்சுல. இப்பதான் நம்ம சிங்மிங்க்கு இது புரியுது. அவரு தப்பு பண்ணியிருக்காரு. நான் எப்படி தப்பு பண்ணேனோ அதே தப்பதான் அவரும் பண்ணியிருக்காரு. இது எங்க அண்ணன் நிறைய தடவை புரிய வைக்க ட்ரை பண்ணா. ஆனா எனக்கு அது புரியவே இல்லை. இப்பதான் எனக்கு புரியுது. இப்படி ஒரு விஷயத்த இப்ப நம்ம சிங்மிங் இந்த இடத்துக்கு வந்தால, இப்ப இந்த ஸ்வாட் கிரேவியார்டை தாண்டி இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சால, இது எல்லாத்தையுமே பின்னாடி இருக்காங்களே 4 பேரு,
இவங்க இல்லாம நம்ம சிங்மிங்கால தனியா வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இவங்க எல்லாரும் இருந்ததுனால மட்டும்தான் நம்ம சிங்மிங்காலே இப்படி ஒரு இடத்துக்கு வர முடிஞ்சிருக்கு. ஸோ தன்னை மாதிரி ஒரு ஜீனியஸ் தான் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டூபிடான ஆளுங்க இருந்தா கூட அவங்களாலையும் ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியும்ன்றத நம்ம சிங்மிங் இப்ப புரிஞ்சுக்கிட்டான். அவங்க அண்ணனும் இதை தான் அவனோட பழைய வாழ்க்கையில புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இப்ப நம்ம சிங்மிங் எல்லாரையும் திரும்பி பார்த்து எல்லாருக்கும் நன்றி சொல்லுவான், தேங்க்ஸ் அப்படின்னு. இது கேட்ட உடனே எல்லாருக்கும் பயம் வர ஆரம்பிச்சிரும். ஐயோ, இவன் தலையில யாராவது அடிச்சிட்டாங்களோ? இல்ல 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 இல்ல, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சுக்கிட்டு நினைக்கிறேன். ஏற்கனவே அவன் பைத்தியம் தானே, இப்ப திரும்பி என்னத்தை பிடிக்கிறது? இவன் வேற ஏதோ ஆயிட்டான் போல, நோய் ஏதாவது வந்திருக்குமோ அப்படின்னு மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம சிங்மிங் உடனே இவனுங்கெல்லாம் பார்த்து கோவப்பட்டுட்டு அவனே சிரிச்சுக்கிடுவான். எந்த ஒரு பாதையிலையும் யாராலையும் தனியா நடக்கவே முடியாது. மவுண்ட் வாசெக்ட்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் அதோட வில்லு கேரி ஆகணும்னா அதுக்கு என்ன மாதிரி ஆளுங்க மட்டும் பத்தாது, இவங்கள மாதிரி ஆளுங்களும் கண்டிப்பா தேவை. நான் என்னோட வில்ல அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும்னா அப்ப என்ன மாதிரி ஒரு ஜீனியஸ் கிட்ட திரும்பி இந்த வில் போகணும்னா அதுக்கு திருப்பி நடுவில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த வில்லை எடுத்துட்டு போய் தான் ஆகணும். இவங்க மேலே நம்ம நம்பிக்கை வச்சுதான் ஆகணும் அப்படின்றது நம்ம சிங்மிங்க்கு இப்பதான் புரியுது. நம்ம சிங்மிங் யோசிக்கிறான், எப்படி என் கூட இருந்தவங்க எல்லாரோட வில்லும் இப்ப இருக்கிற இந்த சிங்மிங் கிட்ட இருக்கோ அதே மாதிரி இப்ப என்கிட்ட இருக்கிற இந்த வில்லு அடுத்து வர யார்கிட்டயாவது போகணும்னா அது இவங்க மூலமா தான் போகணும். இதை தானே சொல்ல வந்திருக்கிறான்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை பத்தி யோசிச்சுக்கிடுவான். இப்ப யாருமே அவங்க பாஸ்ட பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க போறது இல்ல. ஏன்னா இப்ப யார் என்ன இருக்காங்க, யார் எந்த இடத்துல இருக்காங்கன்றது தான் முக்கியம். இந்த இடத்துல நம்ம சிங்மிங் இருக்கானா அதுக்கு அவன் கூட சண்டை போட்டவங்க எல்லாரும் தானே காரணம். அவங்க எல்லாரும் உயிரை பணைய வச்சதுனால தானே நம்ம சிங்மிங்கும் அந்த இடத்த அந்த இதை முடிக்க முடிஞ்சிச்சு. அந்த பிரச்சனையை முடிச்சு இப்ப திரும்பியும் பிறந்திருக்கான். செக்டோட பேரை மட்டும் நான் எடுத்துட்டு போக போறது இல்ல, செக்டோட மெம்பர்ஸ் கூடவே தான் போக போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு எல்லாரும் பார்த்து திரும்பி சொல்லுவான், சரி வாங்க கிளம்பலாம், திரும்பியும் மவுண்ட் வாசெக்டுக்கே போவோம் அப்படின்ட்டு. இப்ப மவுண்ட் வாசெக்ட்ல ஒரு அமைதியான சூழல் இருக்கும். ஆனாலும் எல்லாரும் கொஞ்சம் பதட்டமா தான் இருப்பாங்க. என்னன்னா முக்கியமா நம்ம செக்ட் லீடருக்கு இவங்க எல்லாரும் ஏன் திரும்பி வரல அப்படின்னு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம மெர்ச்சன்ட் கில்டு இருக்குல்ல, அவங்க கிட்ட இருந்து இன்னொரு ஒரு லெட்டரும் போயிருக்கும். அதுல இவங்க எல்லாரும் ஸ்வாட் கிரேவியார்டுக்கு போயிருக்காங்க அப்படின்றத பத்தி எழுதியிருப்பாங்க. ஸ்வாட் கிரேவியார்டா, ஏன் அந்த மாதிரி இடத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ட் லீடர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. உடனே ஹியூன் சாங் சொல்லுவாரு, இந்த மாதிரி ஒரு ஆபத்தான இடத்துக்கு போயிருக்காங்க, நீங்க கண்டிப்பா அவங்க வந்ததுக்கு அப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இப்போதைக்கு மவுண்ட் வாசெக்ட்ல எதுவுமே இல்ல, நம்மளுக்கு சொத்துன்னு இருக்கிறதே அவங்க தான். அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா நீங்க வந்த உடனே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே தீரணும் பாரு. சொன்ன உடனே நம்ம செக்ட் லீடரும் சரி நான் கண்டிப்பா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரேன் பாரா டக்குன்னு நம்ம உண்கும் சொல்லுவாரு. ஆனாலும் அவங்க நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காங்கல்ல, அப்ப அவங்களுக்கு நம்ம தேவையான பரிசை கொடுத்துதானே ஆகணும்னே. கரெக்ட் தானே, நம்ம அவருக்கு பரிசு கொடுத்துதான் ஆகணும். நிறைய பரிசு கொடுப்போம், அவங்களுக்கு நிறைய பாராட்டு வேற கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம செக்ட் லீடர் முகத்தை மாத்தி பேச ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா என்னதான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ட் லீடர் நினைச்சாலும் அவங்க நிறைய விஷயங்களை சாதிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஸோ அப்ப அவங்களுக்கு தேவையான பரிசையும் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நினைப்பாரு. இப்ப டக்குன்னு இவங்க எல்லாரும் பக்கத்துல வரும்போது அவங்க எனர்ஜிஸை இவங்க எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட எனர்ஜி பக்கத்துல வந்துருச்சுன்னா அவங்க ரொம்ப ரொம்ப வேகமா வேற வந்துகிட்டு இருக்காங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ட் லீடரு, உன்குமு, ஹியூன் சாங் இவங்க 3 பேரும் வேக வேகமா அவங்களே போக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம செக்ட் லீடர் தானாவே அந்த இடத்துக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும் அவரும் அந்த இடத்துக்கு போவாரு. ஏன்னா அவங்க மேல அவரும் நிறைய பாசம் வச்சிருக்காரு. ஸோ அதனால அவங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வராங்களே, அப்போ அவங்கள வரவேற்க தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த இடத்துக்கு போவாரு. இப்போ வரவங்க எல்லாரும் அப்படியே வேக வேகமா வரது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனா ரொம்ப வேகமா வருவானுங்க. ஏன் இவனுக்கு ரொம்ப வேகமா வரானுங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கதவை உடச்சுக்கிட்டு 5 பேர் உள்ள வருவானுங்க. செக்ட் லீடர் அப்படின்னு கத்துற நம்ம சிங்மிங்கு, நம்ம ஜாங்கு, பேச்சுன்னு, அப்புறம் நம்ம சிங்மிங்கு, இவனுங்க 3 பேரும் நம்ம உன்கும்மு, செக்ட் லீடர், ஹியூன் சாங் இவங்க 3 பேரையும் பிடிச்சிக்கிட்டு நேரா செக்ட் லீடர் எங்க இருப்பாரோ அந்த இடத்துக்கே போயிருவானுங்க. இப்ப மிச்சம் 2 பேர் இருப்பானுங்கல்ல, அதாவது நம்ம ஜோகுலும் அப்புறம் சியோலும், இவங்க 2 பேரும் முன்னாடி கத்தியை வச்சு நின்றுவானுங்க. நம்ம செக்ட் லீடரோட அந்த ரூமுக்கு முன்னாடி நின்றுட்டு யாரும் உள்ள வரக்கூடாது, யாராவது உள்ள வந்தீங்க இப்பவே நாங்க போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிப்பானுங்க. முதல்ல மற்றவனுங்கெல்லாம் எதுக்கு உள்ள போறானுங்க? இங்க இருக்கிறவனுங்க எல்லாருமே மவுண்ட் வாசெக்டை சேர்ந்தவனுங்க தானே, அவனுங்க உள்ள போகணும்னு அவசியமே கிடையாது. என்னடா பண்றீங்க அப்படின்னு அவனுங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப இது எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள போன உடனே நம்ம செக்ட் லீடர் கேட்பாரு, என்ன சொன்ன, இதை என்ன சொன்ன, உண்மையிலே ஆரிஜின் எனர்ஜி பில்லா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நம்ம சிங்மிங் எதுக்காக இப்போ இவ்வளவு பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னா, இவனுங்க நான்யாங்ல இதை எடுத்தானுங்கல்ல, திரும்பி நான்யாங்ல இருந்து இங்க வர வரைக்கும் இவனுங்களுக்கு பதட்டமாவே இருந்துச்சான்.
இவனுங்களை யாரை பார்த்தாலும் திருடனுங்க மாதிரியே தெரிஞ்சானுங்களா. ஐயோ இவன் திருட்டு பயலா இருப்பானோ, இவன் திருட்டு பயலா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லார பார்த்து பயந்து 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 5 பேரும் ரெஸ்டே எடுக்காம அங்கிருந்து இங்க ஓடியே வந்திருக்கானுங்க. அதனாலேயே எனர்ஜியே இல்லாம எல்லாருமே சொங்கி போய் இருப்பானுங்க. முதல்ல மத்தவனுங்களுக்கு எப்படி தெரியும் இவனுங்க கிட்டதான் ஆர்ஜின் எனர்ஜி பில் இருக்குன்னு? சோ அது தெரியாதுதான். ஆனா அது தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம சிங்மிங் எல்லாருமே அங்கிருந்து இங்க வரைக்கும் ரெஸ்டே எடுக்காம கூட்டிட்டு வந்திருக்கான். உடனே நம்ம செக் லீடர் பொறுமையா ஓபன் பண்ணி பாப்பாரு. பார்த்த உடனே பாடியோ இதோட ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கே, உண்மையிலே இதுவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. டக்குன்னு அந்த இடத்துக்கு ஒருத்தர் கதவை திறந்துட்டு வருவாரு. கதவை திறந்த பார்த்த உடனே 3 பேரும் போயிட்டு அப்படியே ரெடியா நின்றுவானுங்க சண்டை போடுறதுக்கு. பார்த்தா வந்தது என்னமோ ஹியூனியங் தான். நம்ம ஹியூனியங் வந்துட்டு இந்த பாக்ஸை பாப்பாரு, நம்ம சிங்மிங்க பாப்பாரு, நம்ம செக் லீடரை பாப்பாரு, சுத்தி இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு ஓஹோ ஏதோ ஒண்ணு கொண்டு வந்துட்டீங்க தானே, என்ன அப்படி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியமா கேட்பாரு. அப்ப இது உண்மையா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக மெடிசன் ஹால் லீடரை போய் கூட்டிட்டு வருவாங்க. சோ அவர்கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க. அவரும் இதை கேட்டுட்டு என்னது ஆர்ஜின் எனர்ஜி பில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாரு. சோ ஆச்சரியப்பட்டுட்டு அவர்கிட்ட அந்த மேனுவல் இருக்கும்ல அதை கொடுப்பாங்க. அவரும் மொத்தமா படிச்சு பாத்துருவாரு. படிச்சு பார்த்துட்டு இப்ப நம்ம செக் லீடர் அவர்கிட்ட கேட்பாரு, என்ன நினைக்கிறீங்க இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கேட்ட உடனே அவரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது உண்மையா தான் இருக்கணும் செக்ட் லீடர், ஏன்னா இதுல செய்முறைலாம் இருக்குல்ல அது எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது, எதுவும் தப்பா இருக்கிற மாதிரிலாம் தோணல. அது மட்டும் கிடையாது, இதுல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு. அதாவது அந்த நாலேஜே ஹை லெவல்ல இருக்கும்ல எழுதி இருக்கிறதே. ஸோ அந்த மாதிரி ஹை லெவல்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனாலும் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஆர்ஜின் எனர்ஜி பில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு. இதுல போட்டிருக்கிற மாதிரியே செஞ்சோன்னா. அப்பாடியோ ஒரு வழியா இது உண்மைதானா, சரி நம்மளுக்கு இன்கிரீடியன்ஸ் மட்டும் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ட் லீடர் யோசிக்கும் போது இல்ல செக்ட் லீடர் அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெடிசன் ஹால் லீடர் ஊன்காக் சொல்லுவாரு. உடனே நம்ம ஹியூனியங் கேட்பாரு, என்ன விளையாண்டுகிட்டு இருக்கியா, ஃபர்ஸ்ட் முடியும்ன்ற இப்ப முடியாதுன்ற என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது இந்த ஊன்காக் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல ஆர்ஜின் எனர்ஜி பில்ல செய்யறது கஷ்டமா இருக்காது, அதுல போட்டிருக்கப்படி செஞ்சா செஞ்சிடலாம், ஆனா அதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருவாரு. ஏன்னா இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப 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 விலை அதிகம், அதாவது எல்லாமே எக்ஸ்பென்சிவ் அப்படின்பாரு. இப்ப நம்ம ஹியூனியங் யோசிப்பாரு, ஏன்னா அவர் தானே ஃபினான்ஷியல் அண்ட் எக்கனாமி லீடரு. அவர் யோசிப்பாரு, ஓஹோ பணமா, அப்ப பணம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிருவாரு. அதுவும் இல்லாம இது எல்லாம் நார்மல் எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஒருவேளை இந்த ஆர்ஜின் எனர்ஜி பில்ல நம்ம நிறைய செய்யணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா நம்ம மொத்த மவுண்ட் வாசெக்டையுமே வித்தாகணும். ஏன் மொத்த மவுண்ட் வாசெக்ட் மட்டும் கூட பத்தாது, நம்மளுக்கு கீழே இருக்கிற இந்த யுனான்ல இருக்கிற பிசினஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் வித்தா கூட இதுல நம்ம நிறைய ஆர்ஜின் எனர்ஜி பில்ல செய்யவே முடியாதுன்னு சொல்லிடுவாரு. என்னது அவ்வளோவா, அவ்வளோ எக்ஸ்பென்சிவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹியூனியங் கேட்பாரு. ஆமா நீங்களே யோசிச்சு பாருங்க, சவுலின் கிட்ட எக்கச்சக்க பணம் இருக்கு, ஆனா அவங்களாலேயே வெறும் கொஞ்சம் கிரேட் எனர்ஜி பில்ஸை தான் செய்ய முடிஞ்சிருக்கு. ஆனா இதுல இருக்கிறது என்னமோ ஆர்ஜின் எனர்ஜி பில், இதெல்லாம் நம்ம செய்யணும்னா இதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அது மட்டும் கிடையாது, ஒருவேளை இந்த மெடிசன் இம்மோர்டல் சொன்ன செய்முறை இல்லாம நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணோம்னா இதுக்கு அதை விட 10 மடங்கு அதிகமான பணம் தேவைப்படும். இவர் சொல்லியிருக்கிற செய்முறை வழி போனோம்னாலே இது நார்மலான பணமா இருக்கும், அதுதான் சீப்பான மெத்தடாவும் இருக்கும்பாங்க. அந்த சீப்பான மெத்தடே காசு கூட. அப்படின்னா இப்போ ஒரிஜினல் மெத்தடு நம்ம வேற மாதிரி செய்யணும்னு நினைச்சோம்னா அதுக்கு எவ்வளவு பணம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்படிதான் இந்த மெடிசன் ஹால் லீடர் சொல்லுவாரு. இப்ப ஹியூனியங் யோசிப்பாரு, அதுக்கு 10 மடங்கு தேவையா, அவ்வளோ பணம்லாம் நம்ம கிட்ட இல்ல, சரி பணம் தானே வேணும்ன்ற, அப்படி எவ்வளவு பணம் தான் தேவைப்படும், கரெக்டா எவ்வளோன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. இவரும் சரி முதல்ல நான் கனெக்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெடிசன் ஹால் லீடர் ஊன்காக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கனெக்ட் போடுவாரு. இவ்வளோ இதை சேர்த்துக்கணும், இந்த இதை சேர்ப்போம், அந்த இதை சேர்ப்போம், இந்த இதையும் சேர்த்துருவோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த யூனியங்குக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டு செக்ட் லீடரை பார்த்து, செக்ட் லீடர் இதை தூக்கி போட்டுருங்க, இந்த கருமத்தை இதுக்குள்ளே வைக்காதீங்க, மவுண்ட் வாசெக்டை விட்டு எங்கேயாவது தலையை சுத்தி அப்படியே மொத்தமா தூக்கி எரிஞ்சிருங்க, இது ஆர்ஜின் எனர்ஜி பில்லு இல்ல, நம்மள சாவடிக்க வந்த பாய்சன், இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா இதுல இவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னா இதுக்கு நம்ம மொத்த மவுண்ட் வாசெக்ட் இல்ல மொத்த ஹுவாவும் வில்லேஜ் இருக்குல்ல அதை கூட வித்தா பத்தாது அப்படின்றவாரு. நம்ம எல்லாம் இது எல்லாத்தையும் வித்துட்டு பெக்கர் செக்டோட போயிட்டு நம்மளும் பிச்சை எடுக்க வேண்டியதான், அதை தான் பண்ண முடியும், நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிடுவாரு. இப்ப நம்ம செக் லீடரும் கேட்பாரு, அப்ப பணம் தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும் போதே நம்ம சிங்மிங்கும் உங்களுக்கு பணம் தானே பிரச்சனை, அதுகிட்ட ஏன் கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இருக்கிற பாஸ்பரசன் பேர்ல்ஸ் எல்லாத்தையும் காட்டுவான். அவன் கிட்ட நிறைய பாஸ்பரசன் பேர்ல்ஸ் அவன் எடுத்துட்டு வந்திருப்பான்ல. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்த உடனே இவங்க யோசிப்பாங்க, பாஸ்பரசன் பேர்ல்ஸா,
அதுவும் இவ்ளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும், அதாவது இவங்க வாங்க வேண்டிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இது எல்லாத்தையும் யூன்ஹுவா மெர்ச்சன்ட் கில்டு கிட்ட தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு மெர்ச்சன்ட் கில்டு, அவங்க நினைச்சாங்கன்னா எங்க இருந்து வேணாலும் எந்த பொருளை வேணாலும் அவங்களால வாங்க முடியும். ஸோ அவங்கள நம்பி தான் இதை கொடுப்பாங்க. அவங்க கிட்ட இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க இது எல்லாத்தையும் வாங்கி தர முடியுமான்னு கேட்பாங்க. யாருன்னா அந்த ஃபாதர் இருப்பார்ல, அதாவது கில்டு லீடர், அவரோட பையன். ஸோ அவர்கிட்ட தான் கேட்பாங்க. அவரும் இது எல்லாத்தையும் வாங்க முடியும், ஆனா இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்ப நம்ம ஹியூனியங்கு உண்மையான காரணத்தை சொல்லாம, நாங்க வந்துட்டு பிளம் பிளாசம் பில்ல திரும்பி செய்ய ஆரம்பிக்க போறோம், ஸோ அதுக்காக தான் இது தேவை, அதுக்காக இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு, நாங்க தான் இந்த ஐட்டம்ஸை வாங்க சொல்றோம், இல்ல நாங்க இந்தந்த ஐட்டம்ஸை தான் வாங்க சொல்றோம்ன்றது வெளியில யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, இதை நீங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஏன் அப்படின்னு கேட்கும்போது சிம்பிளான காரணம் தான். இந்த ஜியாங்கு கருணையே இல்லாத ஒரு இடம். எங்க மவுண்ட் வாசெக்ட் ஏற்கனவே நிறைய அட்டென்ஷன்ஸை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நாங்க இப்பதான் ஃபேமஸ் ஆயிட்டு வரோம். அப்படி இருக்கிறப்ப இந்த ஜியாங்குக்கு நாங்க பிளம் பிளாசம் பில்ஸே உருவாக்குறோன்றது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நிறைய பேர் சும்மாவே விட மாட்டாங்க, எங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹியூனியங் சொல்லுவாரு. உடனே இந்த எங்கர் ஹுவாங் கேட்பாரு, அப்படின்னா இந்த மவுண்ட் வாசெக்டை சேர்ந்த டிசிபிள்ஸ் எல்லாரும் ஸ்வாட் கிரேவியார்டுக்கு போனது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருக்கும், ஆனா அது மத்தவங்க சொல்லிதான், அவர் ஒன்னும் நேர்ல போய் பார்க்கல. ஸோ அதனால அந்த ரூமர்ஸ் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஹியூனியங்கு கிட்டே கேட்பாரு. நம்ம ஹியூனியங்கும் ஆமான்னு சொல்லிடுவாரு. இப்ப நம்ம எங்கர் ஹுவாங்குக்கு புரிஞ்சிடும், இப்படின்னா கண்டிப்பா நம்ம இது எல்லாத்தையும் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இப்ப மவுண்ட் வாசெக்ட் ஃபேமஸ் ஆகிறது மட்டும் கிடையாது, மவுண்ட் வா டிவைன் டிராகன்ற பேரு எக்கச்சக்க இடத்துல நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி மவுண்ட் வா டிவைன் டிராகன்ற பேரு நிறைய பேருக்கு தெரியுதுனாலே மவுண்ட் வாசெக்ட நிறைய பேர் தேடி வருவாங்க. இதுவே மவுண்ட் வாசெக்டுக்கு ஒரு ஆபத்து தான். அந்த காரணத்தினால நம்ம இத சீக்கிரட்டா வச்சுதான் ஆகணும். ஏன்னா இப்பதான் இது வளர்ந்து வருது, திரும்பி அதோட பழைய க்ளோரிக்கு போகிற வரைக்குமாவது நம்ம மத்தவங்களோட பொறாம, மத்தவங்க ஜெலஸா இருக்கிறது இருந்து தப்பிச்சுதான் ஆகணும். அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்குருவாரு. ஆனா இதெல்லாம் வாங்கணும்னா நிறைய பணம் தேவைப்படுதே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எங்கர் ஹுவாங் கேட்கும்போது, உங்களுக்கு பணம் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்பரசன் பேர்ல்ஸ் எடுத்து காட்டுவாரு. என்னது பாஸ்பரசன் பேர்ல்ஸா? அதுவும் இதெல்லாம் பார்த்தா நல்ல குவாலிட்டியில இருக்கிற மாதிரி இருக்கே, இவ்வளோ பெரிய சைஸ்னா இது எல்லாமே எவ்வளவோ கோடிக்கெல்லாம் போகும். நீங்க சொன்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் இதுல பாதியை வச்சே நம்மளால வாங்கிட முடியும், அப்ப மிச்சத்தை என்ன பண்றதுன்னு கேட்பாரு. நீங்க மிச்சம் எல்லாத்தையும் வித்துட்டு அந்த பணத்தை மவுண்ட் வாசெக்டுக்கு அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிடுவாரு. சரி சரி இதெல்லாம் ஓகே, அப்ப எங்களோட ப்ராசஸிங் ஃபீ இருக்கே அதை நாங்க எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு பிரச்சனையும் இல்ல, உங்க மனசாட்சி எவ்வளவு சொல்லுதோ அவ்வளவு எடுத்துக்கோங்க, அதை எடுத்துட்டு அதுக்கு மேல ₹1 எடுக்க தேவையில்ல, அதுக்கு கம்மியா ₹1 எடுக்க தேவையில்ல, உங்க மனசாட்சி சொல்ற விலையை எடுத்துக்கோங்கன்னு பாரு. அப்படி மனசாட்சி சொல்லுது அப்படின்னு வலை இந்த மாதிரி சொன்னாலே அவன் கம்மியான காசை மட்டும் எடுத்துக்கோன்னு சொல்றான்னு அர்த்தம். இது அந்த எங்கர் ஹுவாங்குக்கு நல்லாவே புரியும். திருட பாக்குறீங்களே எங்க கிட்ட இருந்து, சரி சரி இப்ப இது எல்லாத்தையும் நான் வித்துட்டு உங்ககிட்ட பொறுமையா தகவல் சொல்லி அனுப்புறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இப்படி உங்களுக்கு திரும்பிய ஆர்ஜின் எனர்ஜி பில் செய்யறதுக்கான அந்த முறை கிடைக்க போகுது, அதை நம்ம செய்ய போறோம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லாருமே சந்தோஷமாயிருவாங்க. யார் யாருன்னா நம்ம செக்ட் லீடரும் மத்த எல்டர்ஸ், அதுவும் இல்லாம நம்ம சிங்மிங்கு, இவங்க எல்லாருமே அப்படியே அவங்க முகங்கள் எல்லாமே அப்படியே மலர்ந்து காணப்படும். எல்லாரும் இதை பார்த்துட்டு அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பேக்சாங்கலாம் நம்ம பேக்சுன் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவான், என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு எல்லா எல்டர்ஸும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுலயும் முக்கியமா சிங்மிங் இருக்கானே, அவன்லாம் நேத்து என்னைய பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சானா, நான் வேணா நீங்க வேணா போய் ரெஸ்ட் எடுங்களேன், நான் வேணா பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்கறான். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றதுனே தெரியல, எனக்கே பீதியாக ஆரம்பிச்சிருச்சு. அவன் முகத்தை அந்த மாதிரி சிரிச்சு பார்த்தே என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல அப்படின்பா. உண்மையிலே அது என்னமோ வந்து உண்மைதான், அதை பார்த்தா உண்மையிலே எல்லாருக்கும் பயம் வரும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் பயமுறுத்துற மாதிரி ஃபேஸ் வச்சிருக்கிறவன் திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சோனே அது இன்னும் பயங்கரமாயிடுச்சு. அப்ப இந்த பேக்சாங் கேட்பான், அப்படி அந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல என்னதான் நடந்துச்சு, நீங்க உண்மையிலே போனீங்களா? அப்படியே போனாலும் ஏதோ இந்த சிங்மிங் வந்து எல்டரோட சண்டை போட்டதா சொல்றாங்களே, இதுல எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்சாங் கேட்பான். உடனே பேக்சுன் சொல்லுவான், ஒரு சில உண்மைகள் இருக்கலாம், ஒரு சில பொய்களும் இருக்கலாம், இது எல்லாத்த பத்தியும் என்னால இப்போதைக்கு உன்கிட்ட சொல்ல முடியாது, நீ அதை தெரிஞ்சுக்கவும் தேவையில்ல, கொஞ்ச நாள் போன உடனே உனக்கே நானே எல்லாத்தையும் வந்து சொல்றேன், இப்போதைக்கு எதுவும் தெரிஞ்சுக்காத, அதுதான் உனக்கும் நல்லதுன்னு சொல்லிடுவான். உடனே நம்ம பேக்சாங் சொல்லுவான், எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு, நீங்க எங்களை நம்ப மாட்டீங்க, சிங்மிங்க நம்புறீங்க, ஏன் எங்க கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது, டேய் இப்ப நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், கொஞ்ச நாள் போகட்டும் சொல்றேன்னு தானே சொன்னேன், அதை கேட்டுட்டும் நீ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு தெரியறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சுன் ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிருவான்.
இதை பார்த்தா ஏற்கனவே பார்த்த முகம் மாதிரியே இருக்கே அப்படின்னு நம்ம பேக்ஸாங்க்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்படியே ஒரு சில நாட்கள் வந்து இந்த மவுண்ட் வாசெக்ட்ல போக ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் அமைதியா இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு நாள் நம்ம ஜாங் வந்துட்டு சியூங்மிங்கையும் ஜோகுலையும் இந்த செக்ட் லீடர் எங்க இருப்பாரோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவான். அங்க போன உடனே உள்ள பார்த்தா நம்ம எல்டர் ஹுவாங் உட்கார்ந்து இருப்பாரு. அவரை பார்த்த உடனே நம்ம சியூங்மிங் ஆச்சரியமாயிருவான். ஓஹோ, நீங்க இங்க வந்திருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம எல்டர் ஹுவாங் எதுக்காக இங்க வந்திருக்காருன்னா ஒரே ஒரு காரணத்துக்காக தான். இவங்க எல்லாரும் ஒரு சில பொருட்களை வாங்க சொன்னாங்கல்ல, அந்த ஆரிஜின் எனர்ஜி பில்லை செய்யணும்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசுறதுக்காக தான் நம்ம எல்டர் ஹுவாங் இங்க வந்திருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, சாரி, என்னால நீங்க சொன்ன பொருள்கள் எல்லாத்தையுமே வாங்கி தர முடியல, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லுவாரு. அது மட்டும் கிடையாது, அந்த பொருள் எல்லாத்தையும் நீங்க எங்க கில்டுன்னு இல்ல, வேற உலகத்துல இருக்கிற எந்த மெர்ச்சன்ட் கில்டு கிட்ட நீங்க எடுத்துட்டு போனாலும் அதை அவங்க வாங்கி தர முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. சோ என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே நம்ம சிங்மிங் யோசிப்பான். அப்படின்னா என்னோட ஆரிஜின் எனர்ஜி பில்லோட கனவு எல்லாம் கோவிந்தாவா அப்படின்னு யோசிப்பான். நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாயிடுவான். உடனே அவனை பிடிச்சி இந்த பேக்சுன்னு நம்ம ஜாங்கு அப்புறம் நம்ம ஹியூனியங்கு இவங்கெல்லாம் சேர்ந்து பிடிச்சிதான் வச்சிருப்பாங்க. என்னாச்சு, எதனால பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்புறம் அவன் செக்ட் லீடர் கேட்பாரு, ஐஸ் கிறிஸ்டல்னு ஒன்று இருந்துச்சு, அதுதான் கொஞ்சம் கஷ்டம்னு நான் கேள்விப்பட்டேன், மேபி அதனாலதான் உங்களால வந்து எல்லாத்தையும் வாங்கி தர முடியாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது கொஞ்சம் கஷ்டமான ஐட்டம் தான், ஆனாலும் யூன்ஹுவா மெர்ச்சன்ட் கில்டு அதை ஈஸியா வாங்கிரும். அதே மாதிரி எங்களால வந்து வாங்க முடியாத ஒரு ஐட்டம் இருக்குன்னா அது இந்த இம்பீரியல் குரோம்வெல் அப்படின்ற இந்த ஐட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடியை காட்டுவாரு. இந்த செடி வந்து ஆமா ரெக்வஸ்டட் ஐட்டம்ஸ்ல இருந்துச்சு, அது ஒன்றும் அவ்வளோ இம்ப்ரெசிவா தரலையே, இது சாதாரண செடி மாதிரி தானே தெரியுது, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம செக்ட் லீடர் கேட்கும்போது, நீங்க சொன்ன மாதிரி இந்த செடிக்கு பெரிய அப்படியே மருத்துவ குணங்கள்லாம் இல்ல, அவ்வளோ எக்ஸ்பென்சிவான செடியும் கிடையாது, இத நம்மளால காசு கொடுத்து வாங்கக்கூடிய லெவல்ல தான் இது இருக்கும், ஆனாலும் வேற ஒரு பிரச்சனை இருக்கு இந்த செடியில அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. உடனே உங்களுக்கு 5 அவுட்டர் பேலசஸ் பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ட் லீடரை பார்த்து கேட்பாரு. நம்ம செக்ட் லீடர் இப்ப யோசிப்பாரு. இந்த 5 அவுட்டர் பேலசஸ்ன்றது என்னன்னா, இப்ப இந்த மவுண்ட் வாசெக்டும் அப்புறம் அந்த 10 கிரேட் செக்ட் இருக்குல்ல, இது இருக்கிற இடத்த நம்ம சென்ட்ரல் பிளைன்ஸ் சொல்லுவோம். இந்த சென்ட்ரல் பிளைன்ஸோட வெளி, அதாவது அவுட்டர் சைடு இருக்குல்ல, சென்ட்ரல் பிளைன்ஸ்க்கு அவுட்டர்ல இருக்கிற அவுட்ஸ்கர்ட்ஸை வந்துட்டு அந்த இடத்துல மொத்தம் 5 பெரிய ஆளுங்க இருக்காங்க, 5 பெரிய குரூப்ஸ், அவனுங்களை தான் 5 அவுட்டர் பேலசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 5 ஆர்கனைசேஷனும் அவனுங்களுக்குன்னு ஒரு டெரிட்டரியை வச்சுக்கிட்டு அதை ஆண்டுக்கிட்டு வரானுங்க. இவனுங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க. இவனுங்களோட பேர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நார்தர்ன் சி ஐஸ் பேலஸ், ரெண்டாவது அசுரா பிளட் பேலஸ், மூணாவது பொட்டாலா பேலஸ், நாலாவது சதன் சி சன் பேலஸ், அஞ்சாவது சதன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸ். இந்த 5 பேலசஸ் தான் நம்ம 5 அவுட்டர் பேலசஸ்ன்னு சொல்லுவோம். இதுலயும் ரொம்ப பிரச்சனையா இருக்கிறது இந்த சதன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸ் தான். இந்த சதன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸ்ல இருக்கிறதே பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, அவனுங்க எங்க இருக்கானுங்களோ, அவனுங்களோட டெரிட்டரி எங்க இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற மவுண்டெயின்ஸ்ல தான் இந்த இம்பீரியல் குரோம்வெல் வளரும். ஆனா அதை எடுக்க முடியாததுக்கான காரணம், இந்த சதன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸ் வந்துட்டு அந்த இம்பீரியல் குரோம்வெலுக்கு போகக்கூடிய அந்த பாதை இருக்கும்ல, அதை பிளாக் பண்ணிட்டானுங்க. அந்த மொத்த பாதையுமே அவனுங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த காரணத்தினாலதான் எந்த மெர்ச்சன்டாலையுமே அந்த வழியா போய் அந்த இம்பீரியல் குரோம்வெல்லை எடுத்துட்டு வரவே முடியல. அப்படின்னா இந்த கவர்மெண்ட் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம செக்ட் லீடர் கேட்பாரு. அதாவது கவர்மெண்ட்னு ஒருத்தவனுங்க இருப்பானுங்க இம்பீரியல் பேலஸ்னு, அவனுங்களை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்கும்போது அவனுங்களால கூட இவனுங்க கிட்ட அவங்களோட கண்ட்ரோலை கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த டெரிட்டரியிலேயே ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்க இவனுங்க தான். ஸோ இந்த இம்பீரியல்ல இருந்து யாராவது போய் அவனுங்களை ஒன்றும் பண்ற அளவுக்குலாம் அவனுங்க இல்ல. அவனுங்க இந்த மாதிரி நடந்துக்கிறவனுங்க, இந்த மாதிரி ரூல்ஸை மதிக்கிறவனுங்களாம் கிடையாது இந்த சதன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸை சேர்ந்தவனுங்க. அந்த காரணத்தினால அவனுங்க இதெல்லாத்தையுமே மதிக்காம அவனுங்க அந்த பாதையை பிளாக் பண்ணிட்டானுங்க. அப்படின்னா எதுக்காக இந்த பாதையை பிளாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்ல. அதுவும் முக்கியமா சென்ட்ரல் பிளைன்ஸ்ல இருந்து யாரையும் போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த பாதையை பிளாக் பண்ணியிருக்கானுங்களா. முக்கியமா அந்த சென்ட்ரல் பிளைன்ஸ் மேல அவனுங்களுக்கு அப்படி என்ன கோவம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு போர் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹெவன்லி டீமனுக்கும் அவனோட செக்டை சேர்ந்தவங்களுக்கும் அப்புறம் அவனுக்கு எதிராக வந்த மற்ற மக்களுக்கும். அப்ப நம்ம மவுண்ட் வாசெக்ட் கூட இதுல தான் செத்து போச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ஹெவன்லி டீமன் இருக்கான்ல, இவன் சென்ட்ரல் பிளைன்ஸ்குள்ள வரதுக்கு முன்னாடி முதல்ல அந்த சதர்ன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸ் இருக்கானுங்களா அந்த டெரிட்டரி, அங்கே தான் அட்டாக் பண்ணியிருக்கான். அதாவது சென்ட்ரல் பிளைன்ஸோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல தான் அட்டாக் பண்ணியிருக்கான். அப்படி அட்டாக் பண்ணும்போது இந்த சதர்ன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸும் மற்ற 5 அவுட்டர் பிளேசஸை சேர்ந்தவனுங்களும் ஹெல்ப் கேட்டிருக்கானுங்க சென்ட்ரல் பிளைன்ஸ்ல இருந்து, யாராவது வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஆனா அப்ப இருந்த சென்ட்ரல் பிளைன்ஸ் இருந்தவனுங்க யாருமே அவனுங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணவே இல்லை. அவன் அந்த ஹெவன்லி டீமான் அவங்க எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு
நேரா சென்ட்ரல் பிளைன்ஸ்குள்ள வந்திருக்கான். வந்ததுக்கு அப்புறம் அவனை தடுக்கிறதுக்கு ஆளுங்களே இல்ல. அப்பதான் வேற வழியே இல்லாம நம்ம மவுண்ட் வாசெக்ட் போய் அவனுங்கள மொத்த பேர் இறந்து போய் அவனை தடுத்தானுங்க. இப்படிதான் நடந்துச்சு. அந்த காரணத்தினாலதான் அந்த சதர்ன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸ்க்கும் மற்ற அவுட்டர் பிளேசஸ்க்கும் இந்த சென்ட்ரல் பிளைன்ஸ் மேல ரொம்ப ரொம்ப கோவம் இருக்கு. அப்ப நடந்த இந்த விஷயம் நம்ம சிங்மிங்குமே தெரியும். அவனுங்க தோத்து போனதுனாலதான் இந்த ஹெவன்லி டீமனை அதுக்கப்புறம் தடுக்கிறதுக்கு ஆளே இல்லாம போயிடுச்சு. அந்த காரணத்தினாலதான் இவனுங்க அந்த பாதையை பிளாக் பண்ணி சென்ட்ரல் பிளைன்ஸ்ல இருந்து யாரையுமே உள்ள விட மாட்டானுங்க. இப்ப அந்த வழியா ட்ரேட் பண்ணுவானுங்கல்ல, அந்த மெர்ச்சன்ட்ஸ்க்கும் இதனால பெரிய லாசஸ் இருக்கு. ஏன்னா அந்த மவுண்டன்ஸை சேர்ந்த டீயை அதிக விலைக்கு இவனுங்க சென்ட்ரல் பிளைன்ஸ்ல வித்துக்கிட்டு இருந்தானுங்க அங்க இருக்கிற மெர்ச்சன்ட்ஸ். ஆனா அந்த சதர்ன் ரீஜன் பீஸ்ட் பேலஸ் என்ன பண்ணிட்டானுங்கன்னா, சென்ட்ரல் பிளைன்ஸ்ல இருந்து யாரும் எதுவும் எடுத்துட்டு இங்க விற்கவும் கூடாது, இங்க இருக்கிற எந்த பொருளும் சென்ட்ரல் பிளைன்ஸ்க்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டு அந்த இடத்தையே பிளாக் பண்ணிட்டானுங்க. அதனாலேயே மொத்த ட்ரேட் ரூட்டுமே கட் ஆயிடுச்சு. இப்ப மெர்ச்சன்ட்ஸே இதனால அவங்களோட ப்ராஃபிட்டை இழக்க வேண்டியதா போச்சு. ஆனாலும் சதர்ன் ரீஜன் பீஸ்ட் பேலஸை எதிர்த்துட்டு போறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த காரணத்தினாலதான் இப்போதைக்கு இந்த இம்பீரியல் குரோம்பெலை மட்டும் என்னால உங்களுக்கு வாங்கி தர முடியாது, இல்ல எடுத்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்டர் ஹாங் சொல்லுவாரு. அப்ப நம்ம செக்டர் லீடர் இந்த மெடிசன் ஹால் லீடரை பார்த்து கேட்பாரு, இந்த இம்பீரியல் குரோம்பெல் இல்லாம நம்மளால இந்த பில்லை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மெடிசன் ஹால் லீடர் தெளிவா சொல்லிடுவாரு, நமக்கு அதே எஃபிஷியன்சியோட வேணும்னா கண்டிப்பா அதுல போட்டிருக்கிற எல்லா இன்கிரீடியன்ட்டையும் நம்ம அதே மாதிரி ஆட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா அது ஒரிஜினல் அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காது, அதுல அவ்வளோ எனர்ஜி இருக்காது. ஏன்னா ஒன்னு மிஸ் ஆனா கூட அது மொத்தமாவே மாத்திரும் எல்லாத்தையுமே, அது ஒரிஜினல் பில் மாதிரி வராது அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்படின்னா இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். உடனே நம்ம சிங்மிங் கிட்ட ஒரு பிளான் இருக்கும். என்ன இப்ப பிரச்சனை, அந்த சதர்ன் ரீஜன் பீஸ்ட் பேலஸ் அந்த பாதையை தடை பண்ணி வச்சிட்டானுங்க, அது ஒண்ணுதானே பிரச்சனை. அப்படின்னா அவனுங்களுக்கு என்கிட்ட சாவணும்னு ஏதோ ஒரு இது இருக்கு போல, வர வாங்கிட்டு வந்திருக்கானுங்க போல, அதனாலதான் இவ்வளோலாம் பண்றானுங்க. கவலையப்படாதீங்க, நான் போயிட்டு அவனுங்க மண்டையை உடச்சி இப்பவே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். கத்தி இவனுங்கெல்லாம் பிடிச்சி வச்சிருந்தானுங்களா அது எல்லாத்தையும் வித்துட்டு, செக்ட் லீடர் உடனே எனக்கு உத்தரவு போடுங்க, நான் போயிட்டு அந்த சதர்ன் ரீஜன் பீஸ்ட் பேலஸை மொத்தமா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அவனுங்க கிட்ட இருந்த அந்த இம்பீரியல் குரோம்பல நானே போய் எடுத்துட்டு வரேன், அதுவும் என் கையால எடுத்துட்டு வரேன்பா. அப்படியே நம்ம பேக்சூன் சொல்லுவான், டே அவனுங்க சதர்ன் ரீஜன் பீஸ்ட் பேலஸ்ரா, அவனுங்க கிட்ட எல்லாம் போனோம்னா உயிரோட திரும்ப முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சூன் சொல்லும் போது நம்ம சிங்மிங் கேட்பான், யாரு என் உயிரை பத்தி கவலைப்படுறீங்களா, நீங்க கவலைப்பட வேண்டியது அவனுங்களோட உயிரை பத்தி, என்ன பத்தி இல்ல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பேக்சூன், சே எனக்கு பிடிக்கலனாலும் அதான் உண்மை, ஏத்துக்கிட்டு தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஜோகுலுக்கு ஒரு ஐடியா வரும், நம்ம ஏன் இந்த சென்ட்ரல் பிளைன்ஸ் இல்லாம வேற ஏதாவது ஒரு ரீஜன் இருக்கிற ஆளை அனுப்பக்கூடாதுங்க, அப்படி அனுப்புனா நம்மளால இதை ஈஸியா பண்ணிட முடியும் தானே அப்படின்னு கேட்பா. உதாரணத்துக்கு வெஸ்டர்ன் ரீஜியன் மாதிரி சென்ட்ரல் பிளைன்ஸ் ஆளுங்க மேலதான் கோவம், அப்ப வெஸ்டர்ன் ரீஜியன், ஈஸ்டர்ன் ரீஜியன், நார்த்தன் ரீஜியன் ஆளுங்க நிறைய பேர் இருக்கானுங்கல்ல, அங்கிருந்து யாரையாவது அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோகுல் கேட்பான். இதை கேட்ட உடனே இந்த எல்டர் ஹாங் சொல்லுவாரு, அதை நாங்க ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டோம், ஆனா அது ஒரு ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா சென்ட்ரல் பிளைன்ஸ் இல்லாம வேற ஏதாவது ஒரு ரீஜியன் இங்க போயிட்டு அவங்க ட்ரேட் பண்ணணும்னா அதுக்கு அவங்க கான்ட்ராக்ட் போடணுமா, அந்த கான்ட்ராக்டை எல்லா ரீஜியனும் ஏற்கனவே போட்டுட்டாங்க. அப்படி போட்ட கான்ட்ராக்டை அவங்க மீறினாங்கன்னா அவங்களோட உயிரே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள கொன்றுவாங்க. அந்த காரணத்தினால யாருமே இந்த சென்ட்ரல் பிளைன்ஸ்ல இருந்து வர மெர்ச்சன்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க, வேற எந்த ரீஜியனை சேர்ந்தவங்களும். அதுலயும் முக்கியமா இந்த இம்பீரியல் குரோம்பல் போறதுக்கான அந்த பாதையை அடைச்சு வச்சிருக்கானுங்கன்னு சொன்னேன்ல, அந்த பாதையை கூட அவனுங்க ஓபன் பண்ணுவானுங்க. ஆனா இந்த இம்பீரியல் குரோம்பல் எங்க வளருதோ அது சதர்ன் ரீஜன் பீஸ்ட் பேலஸோட டெரிட்டரிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலயா. அந்த காரணத்தினால அந்த இடத்துக்குள்ள யாருமே உள்ள நுழையக்கூடாதான், அந்த பாதைக்குள்ள கூட போயிடலாம், அந்த வெஸ்டர்ன் ரீஜனோ ஈஸ்டர்ன் ரீஜனோ யாராவது அந்த பாதைக்குள்ள போயிடலாம். ஆனா அது வளர்ற இடத்துக்கு யாராலையும் போகவே முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா இது முடிவாயிடுச்சு, நான் இப்பவே போறேன், போயிட்டு அந்த யுனானுக்கு போயிட்டு அவனுங்க கிட்ட இருந்த அடிச்சு வாங்கிட்டு அந்த இம்பீரியல் குரோம்பலை இப்பவே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சொல்லுவான். இப்ப இந்த மாதிரிலாம் கத்திக்கிட்டே இருந்த உடனே நம்ம செக்டர் லீடர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த இம்பீரியல் குரோம்பல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியண்டா இருக்க போகுது, ஸோ இது வேணும்னா கண்டிப்பா நம்ம அங்கே போய் தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம ஆரிஜின் எனர்ஜி பில்லு அந்த மாதிரி ஒரு பில்லை செய்யறதுக்கான மெத்தடை கையிலே வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. அந்த காரணத்தினால இதை பண்ணி தான் ஆகணும்னு யோசிப்பாரு. அப்படி பண்ணணும்னா அதுக்கு முக்கியமா ஒருத்தன்ட்ட பேசணும். சுங் மியூங், உன்னால அங்கே போக முடியும் நீ நினைக்கிறியா? நீ போயிட்டு உன்னால எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாம அந்த இம்பீரியல் குரோம்பல்ல எடுத்துட்டு இங்க வந்துட முடியுமா, சேஃபா வந்துட முடியுமான்னு கேட்பாரு. உடனே நம்ம சிங் மியூங் சொல்லுவான், செக்டர் லீடர் நான் யாருன்றத மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் தான் சிங் மியூங். எத்தனை பேர் தலையை உடைக்கணும்னாலும் சரி
உடச்சாவது அந்த இம்பீரியல் குரோம்பலை நான் எடுத்துட்டு வந்தே தீருவேன்பா. அப்படி சொன்ன உடனே சரி நான் உன் மேல நம்பிக்கை வைக்கிறேன், இவங்க கிளம்புறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹியூனியங்க பார்த்து சொல்லுவாரு. நம்ம ஹியூனியங்குக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். உடனே நம்ம செக்ட் லீடரை தனியா கூட்டிட்டு போய் ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு வெளில கூட்டிட்டு போவாரு. போயிட்டு நம்ம செக்ட் லீடர் கிட்ட என்ன கேட்பாருன்னா, அந்த மாதிரி ஒரு ஆபத்தான இடத்துக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா இந்த சின்ன பசங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு என்ன பண்றது, அவங்க போய் தானே ஆகணும், வேற வழியே கிடையாது நமக்கு அப்படின்னு நம்ம செக்ட் லீடர் சொல்லும் போது, சரி சும்மா அவங்க போறதுக்கான ப்ரிப்பரேஷனை மட்டும் பண்ணா பத்தாது, அதுக்கு பதிலா நம்ம கிட்ட ஒரு பேக்கப் பிளானும் வேணும் அப்படின்பாரு. பேக்கப் பிளானா அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது, அதுதான் உங்ககிட்ட ஒன்று இருக்கே, உங்களுக்கு நல்லா தெரியுமே, அந்த விஷயத்த அவங்கள்ட்ட கொடுத்துருவோம், அவங்க கிட்ட அதை சாப்பிட வைப்போம், ஆரிஜின் எனர்ஜி பில்ல அவங்கள சாப்பிட வச்சிருவோம் பாரு. திரும்பவும் இவங்க 2 பேரும் உள்ள வந்துருவாங்க. வந்த உடனே நம்ம செக்ட் லீடர் நல்ல அமைதியான நல்ல சிரிச்ச முகத்தோட இருப்பாரு. இந்த 5 பேரும் அங்க நின்றுகிட்டு இருப்பாங்க. அதாவது ஜாங்கு, ஜோகுலு, சியோலு, நம்ம பேக்ஷுனு, அப்புறம் நம்ம சிங்மிங். இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற டேபிள்ல 5 ஆரிஜின் எனர்ஜி பில் இருக்கும். இதை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ட் லீடர் சொல்லுவாரு. உடனே ஜாங் கேட்பாரு, இதை யாரு சாப்பிட போறது, நாங்க சாப்பிட போறோமா அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன நானா சாப்பிட போறேன், நீ தான் சாப்பிடணும், எடுத்து 5 பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு ஹியூனியங் சொல்லுவாரு. ஆனா முக்கியமா எல்டர்ஸ் தானே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் கேட்பா. எல்டர்ஸ்லாம் சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது, எங்களுக்குலாம் ஏற்கனவே வயசாயிடுச்சு, நாங்க சாப்பிட்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல, நீங்க தானே இதை கொண்டு வந்தீங்க, அதனால நீங்க தான் இதை சாப்பிடணும், நீங்களே சாப்பிடுங்க, உங்களுக்கு தான் இது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன்னா இதை ஒருவேளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூட ரிசர்ச்சுக்காக இன்னும் 15 பில் அதுல இருக்கு, அதை வச்சு நாங்க ரிசர்ச் பண்ணிக்கிறோம், இப்போதைக்கு இந்த 5 பில்லை மட்டும் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நம்ம செக்ட் லீடர் இருக்கார்ல, அவரு சொல்லுவாரு, இந்த இம்பீரியல் குரோம்பல் இருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு இடம், அங்கே போறதுக்கு உங்களை வெறும் கையோட அமுச்சு வைக்கிறது அவ்வளவு நல்லதா இருக்காது, இது 5த்தையும் நீங்க சாப்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் இது உங்களுக்கு உதவியா இருக்கும்ல, அதுக்கு தான் இதை சாப்பிட்டு போக சொல்றேன் பாரு. ஆனா பிளாஷ்பேக்ல என்ன தெரியுமா நடந்திருக்கும், இந்த மாதிரி இம்பீரியல் குரோம்பல் இருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம், அதுக்கு அவங்கள சும்மா அமுச்சு வைக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹியூனியங் சொல்லுவாரு. சொன்ன உடனே நம்ம செக்ட் லீடர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, ஆனாலும் அவங்க அங்கே போறாங்கல்ல, அவங்க திரும்பி வருவாங்களோ நமக்கு தெரியாது, இதை அவங்க கிட்ட வேஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டிருப்பாரு. என்னது வேஸ்டா, அந்த 5 பசங்களையும் அவங்கள்ட்ட கொடுக்கறது நீங்க வேஸ்ட் நினைக்கிறீங்களா, இந்த மாதிரியா மவுண்ட் வாசெக்ட் இருந்துச்சு, இப்படிதான் நீங்க செக்ட் லீடரா மாறினீங்களா, இப்படி எல்லா பில்ஸையும் நீங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா, சுங் மியூங் தான் இந்த பில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தான், அப்ப அவனுக்கு தானே இது எல்லாத்தையும் கொடுக்கணும், நீங்க அவன்கிட்ட தான் கொடுக்கணும், இந்த பசங்களாம் இங்க போயிட்டு ஏதாவது அடிபட்டா யாரு பதில் சொல்றது, அவங்கள அப்படியே விட்டுறலாம்னு நினைக்கிறீங்களா, அதனால இதை கொடுத்தே தீரணும்னு சொல்லி நம்ம ஹியூனியங்க தான் அடம் பிடிச்சி இதை கொடுக்க வச்சிருக்காரு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம செக்ட் லீடரும், தம்பி எனக்கும் கொஞ்சம் எனக்குன்னு ஒரு ப்ரைடு இருக்கு, அதை காப்பாத்திக்கிறேனே, கொஞ்சம் அமைதியாயிரு, நானே உங்களை பேசி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹியூனியங்க பார்த்து கண்ணை காட்டிக்கிட்டே இருப்பாரு நம்ம செக்ட் லீடர். உடனே நம்ம சிங்மிங் வந்துட்டு இதை சாப்பிடணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எடுப்பான். அதை பார்த்த உடனே நம்ம செக்ட் லீடர் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் என்ன யோசிப்பாருன்னா, இது அவங்கள்ட்ட கொடுக்கறது தான் சரி, ஆனாலும் ஒருவேளை நம்மளுக்கு இது நிறைய கிடைக்காம போயிடுச்சுன்னா, இதை செய்ய முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அப்படி வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம 5 பில்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, இவங்களுக்கு ரொம்ப முடியாம போச்சு, ரொம்ப காயம் வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாரு, யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்ப நம்ம ஹியூனியங் எந்திரிச்சு, முதல்ல சாப்பிடுங்க, இதை வச்சுக்கிட்டே இருக்கிறது வேஸ்ட் தான், நீங்களாவது முதல்ல சாப்பிடுங்க அப்படின்றவாரு. உடனே 5 பேரும் அவங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிருவாங்க, நாங்க கண்டிப்பா இதை மறக்க மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு அவங்கவுங்க இடத்துல உட்காந்து இந்த பில்ஸை சாப்பிடலான்னு போவாங்க. நம்ம ஹியூனியங் யோசிப்பாரு, நீங்க எனக்கு நன்றியெல்லாம் சொல்ல தேவையில்ல, ஏன்னா நீங்க என்னோட ப்ரீஷியஸான லிட்டிலான டெசிபிள்ஸ், உங்களை எப்படி நான் விடுவேன் அப்படின்னு யோசிப்பாரு. இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களோட பங்கு எடுத்துட்டு போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்களா. நம்மளுக்கு முதல்ல பேக்சூனை தான் காட்டுவாங்க. நம்ம பேக்சூன் இந்த ஆரிஜின் எனர்ஜி பில்லை சாப்பிட்ட உடனே இது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு அதுல இருக்கிற எனர்ஜி அவனோட டான்டியான்ல போய் சேரும். அப்படி சேர்ந்த உடனே இதுல இருந்து ரிலீஸ் ஆன எனர்ஜி அவனோட டான்டியான்லயே ஓவர்ஃப்ளோ பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது அவனோட டான்டியான்ல இருக்கிற எனர்ஜியை இன்னும் அதிகமா ஒரு பெரிய வெள்ளம் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாத்திரும். இவ்வளோ எனர்ஜியையும் நம்ம பேக்சூனால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இவ்வளோ ப்ரெஷரா, இது என்னமோ என் உடம்புக்குள்ளே ஒரு சூறாவளி வந்த மாதிரி இருக்கே, இந்த எனர்ஜியை மட்டும் நான் விட்டேன்னா எல்லாம் வெளியே போயிடும், நான் பொறுமையா இந்த எனர்ஜியை எனக்குள்ள எடுத்துக்க ஆரம்பிக்கணும், பொறுமையான்னு அவனோட பாடியை ரிலாக்ஸ் பண்ணுவான். இது ஆரிஜின் எனர்ஜி பில்லுன்றதுனால அதோட எஃபெக்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம பேக்சூன் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பான். இதை டிஸ்ட்ராக்டே ஆக விடாம எப்படியாவது எல்லா எனர்ஜியையும் அவனோட உடம்பு ஃபுல்லா கைட் பண்ணணும்னு பொறுமையா அவனோட பாடியை கண்ட்ரோல் பண்ணுவான். இப்ப அவனுக்கு சுத்தி இருக்கிற, அதாவது அவனுக்குள்ள இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே அவனை சுத்தி வெளியேற ஆரம்பிச்சிடும். நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம்ல, ஒவ்வொரு தடவையும் அவங்களோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட உடம்பு இன்னும் பியூரிஃபை ஆகும்.
அப்ப அவங்க உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறும். இப்ப நம்ம பேக்சுனை சுத்தி இருக்கிற அந்த உடம்புல இருந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிரும். இப்ப இவனுக்கு மட்டும் கிடையாது, சுத்தி இருந்த எல்லாரும் இருக்காங்களா 4 பேரு, பேக்சுன்னு, ஜாங்கு, ஜோகுலு, அப்புறம் நம்ம சியோல், இவங்க 4 பேருக்குமே அவங்க உடம்புல இருந்து இந்த டாக்ஸின்ஸும் வெளியேறும். அவங்களோட உடம்பும் திரும்பி அப்படியே புதுப்பிக்கிற மாதிரி அவங்களோட எனர்ஜி எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம பேக்சுன் அப்படியே பொறுமையா அவனோட கண்ணை திறக்க ஆரம்பிப்பான். இப்படியே 4 பேரும் திறக்கும் போது இவங்க 4 பேருக்குமே அந்த எனர்ஜி வந்து அப்படியே ஓவர் ஃப்ளோயிங்கா தெரியும். இப்ப 4 பேருமே இந்த எனர்ஜியை எடுத்துக்கிட்டாங்க. ஆனாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவுல இந்த எனர்ஜியை எடுத்திருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, இந்த எனர்ஜியை அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களால உள்ள எடுத்துக்க முடியும். இந்த ஆரிஜின் எனர்ஜி பில்லுல எக்கச்சக்க எனர்ஜி இருக்கும். ஆனா எவ்வளோ எனர்ஜியை அவங்க உடம்புக்குள்ள எடுத்துக்க போறாங்கன்றது அவங்களோட திறமையை பொறுத்தது. அவங்களுக்கு அந்த எனர்ஜியை பத்தின பெர்செப்ஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களால எனர்ஜியை எடுத்துக்க முடியும். நம்ம பேக்சோன் வந்து அதுல ஒரு பகுதியை மட்டும்தான் எடுத்திருப்பான். அந்த எனர்ஜியையுமே அவன் பொறுமையா கைட் பண்ணதுனால மட்டும்தான் அவன் உடம்புக்குள்ள சேர்த்துக்க முடிஞ்சிச்சு. இதுக்கே நம்ம பேக்சோன் என்ன யோசிப்பானா, இந்த எனர்ஜியே என்னோட உடம்புக்கு நிறைய ஸ்ட்ரென்த்தை கொண்டு வருது. என்னோட டான்டியான்ல சேர்ந்த உடனே அப்படியே இப்ப என்னால எது வேணாலும் பண்ண முடியற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான். ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி இருந்த பேக்சோனுக்கும் இப்ப இருந்த பேக்சோனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத அவனே யோசிக்க ஆரம்பிப்பான். என்னால எது வேணாலும் பண்ண முடியும், ஏன்னா எனக்குள்ள ஓவர் ஃப்ளோயிங்கான எனர்ஜி இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸோட ஃபீல் பண்ணுவான் நம்ம பேக்சோன். இப்ப நம்ம பேக்சோன் கண்ணை முடிச்சு செக்டர் லீடரை ஹியூனியங்கையும் பார்த்து நான் அவ்வளவுதான் முடிச்சுட்டேன்னு சொல்லும் போது அவங்க 2 பேரும் வாயை பொளந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எதையோ என்ன ஆச்சு, ஏன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்ப்பான். பார்த்தா இவங்க பக்கத்துல ஒருத்தன் அந்தரத்துல பறந்துகிட்டு இருப்பான். யாரான்னு பார்த்தா நம்ம சிங்மியுங்கு. நம்ம சிங்மிங் மட்டும் இந்த எனர்ஜி கல்டிவேஷன்ல அப்படியே அந்தரத்துல பறந்துகிட்டு இருக்கான். இப்ப எல்லாருக்குமே அவங்களோட வாய்க்கிட்ட அவங்களோட எனர்ஜி எல்லாமே ப்ளூ கலர்ல மட்டும் தானே தெரிஞ்சிச்சு. ஆனா நம்ம சிங்மிங்கோட வாய்க்கிட்ட 5 கலர்ல இருக்கிற எனர்ஜி தெரியும். 5 கலர்டு லைட்டா, அப்ப இது 5 யூனிஃபைடு எனர்ஜிஸா, அது ரொம்ப பெரிய லெவல் ஆச்சு அப்படின்னு நம்ம செட் லீடரே ரொம்ப ஆச்சரியப்படுவாரு. இப்ப நம்ம சிங்மிங் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பான். சுத்தி இருக்கிற எல்லா இடமும் அப்படியே அவனை சுத்தி வந்து சுத்த ஆரம்பிச்சிடும் அந்த காத்து எல்லாமே. ஏன்னா அந்த எனர்ஜி அதிகமா இருக்கும். ஏதோ ஒன்று பெருசா நடக்குதுன்னு மட்டும் உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த விஷயம்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம பேக்சாங் இருக்கான்ல, அவன் ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துருப்பான். சரி என்னதாண்டா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. நம்ம பேக்சாங்குக்கு வந்து எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமா தோண ஆரம்பிச்சிருச்சு இப்ப இருக்கிற இந்த செக்ட். எதனால அப்படின்னா, முதல்ல இவங்க 5 பேரும் வந்ததுல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க மறைச்சுக்கிட்டே இருக்காங்க, வித்தியாசமா இருக்காங்க. பார்த்தா கொஞ்ச நாள்ல இந்த எல்டர்ஸும் இந்த சிங்மிங்கும் ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் இந்த சிங்மிங் சிரிக்கிறத பார்த்து இவனுங்க எல்லாரும் ரொம்ப பயப்படுறானுங்க. அண்ட் 3வது விஷயம் என்னன்னா, நம்ம பேக்சோன் வந்து நம்ம பேக்சாங்கு கிட்டேயே நிறைய விஷயங்களை மறைக்கிறான். முன்னாடி இருந்த மவுண்ட் வாசெக்ட்ல வெறும் காய்கறியையும் இவனுங்க சின்ன சின்ன இதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அப்ப நிறைய விஷயம் உடஞ்சிருந்துச்சு. ஆனா அந்த செக்ட் கூட அழகுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சாங் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பழைய நாட்களை இவன் மிஸ் பண்றானா, அந்த பழைய மவுண்ட் வாசெக்டே இவன் மிஸ் பண்றானா. ஏன்னா அப்ப உண்மையிலே இது ஒரு தாவோயிஸ்ட் செக்ட் மாதிரி இருந்துச்சான். இப்ப அப்படி இல்லையோன்னு அவனுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க 5 பேர் வந்ததுக்கு அப்புறம் இவங்க டெய்லி செக்ட் லீடரா பார்க்க போயிட்டே இருக்காங்க. அப்படி என்னதான் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே எட்டி பார்ப்பான். பார்த்தா நம்ம செக்ட் லீடர் எங்க இருப்பாரோ அந்த வீட்டுக்கு கீழே இருந்து ஏதோ 5 கலர்ல லைட் வரும். என்னது 5 கலர்ல லைட் வருது, ஏதோ ஒன்னு வெடிக்க போறாங்களோன்னு சொல்லும் போதே அப்படியே பெருசா ஒரு வெடிக்கிற சவுண்டோட நம்ம செக்ட் லீடர் எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடமே அப்படியே சுக்கு நூறா வெடிச்சு சதறிடும். நம்ம பேக்சாங்கு அதுதானே முக்கியமான பிளேஸ், அதுவே வெடிக்க போதா அப்படின்னு அவனும் எந்த பக்கமா அப்படியே பறந்து போய் விழுந்துருவான். அவ்வளோ பெரிய சத்தம், அவ்வளோ பெரிய இம்பாக்ட் அதை ஏற்படுத்தி இருக்கும். இப்ப எல்லாத்துக்கும் நடுவுல நம்ம சிங்மிங் மட்டும் நின்னுக்கிட்டு இருப்பான். நம்ம பேக்சோன் யோசிப்பான், இவன் எனர்ஜி கல்டிவேஷனை பண்றப்பயாவது ஒழுங்கா பண்றானா, அதை கூட இந்த மாதிரி பெருசாதான் பண்ணுவாப்புல இவரு. பேர் இப்ப புரோட்டகனிஸ்டா இருந்தா எல்லாத்தையும் இப்படித்தான் பண்ணுவான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹியூனியங் சொல்லுவாரு, சே இந்த இம்பாக்ட கூடவா இந்த இடத்தால தாங்க முடியல, ரொம்ப வேஸ்டா இருக்கே அப்படின்னு. உடனே நம்ம செக்ட் லீடர் பக்கத்துல பரிதாபமான மூஞ்சியை வச்சுக்கிட்டு யோசிப்பாரு, என்னோட இடமே இப்படி உடஞ்சு போச்சு, அதை நினைச்சு உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு. உடனே நம்ம ஹியூனியங் சொல்லுவாரு, இப்ப புதுசாதான் நம்ம இடத்த கட்டியாகணும் போல, வேற வழியே இல்லைன்னு. ஓ இது கூட நல்ல ஐடியா தான், பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சுக்குருவாரு. இப்ப உடனே என்னாச்சு முதல்ல சிங்மிங்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாத்துக்கும் நடுவில் நின்றுகிட்டு இருக்க நம்ம சிங்மிங்கு அப்படியே கெத்தா சட்டையெல்லாம் கிழிஞ்சு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான் எல்லாரையும். இப்ப இந்த சிங்மிங்கு அந்த சதர்ன் ரீஜன் பீஸ்ட் பேலஸ்க்கு போனானா என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல தான் பார்க்கணும். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.